குட் மார்னிங். ஸோ ஜியாகிரஃபியில் வந்து இந்தியன் ஜியாகிரஃபி கிளாஸ் முடிஞ்சிட்டு நம்மளுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஜியாகிரஃபி வந்து கிளாஸ் இருக்குது. ஸோ தமிழ்நாடு வந்து டிஎன்பிசியில் அதிகமாக கொஸ்டின்ஸ் வரும். A to Z இருக்குது. ஐ திங்க் ஒரு கிளாஸில் 2 கிளாஸ் இன்னைக்கு ஒரு நாளைக்கும் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து ஹிஸ்டாரிக்கலில் சும்மா ஒரு பேசிக் ஸ்கெட்ச் நம்ம என்ன படிச்சிருக்கோம், சங்ககாலம் அப்படின்னு படிச்சிருக்கோமா, சங்கம் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். சங்ககாலம் பீரியட் என்னது 300 BC to 300 AD. இந்த பீரியட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, போன மெயின்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சொல்லி இது என்னன்னு கேட்டிருந்தாங்க. மெயின்ஸில் வந்து பீரியட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது எப்படி என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ சங்ககாலம் ஸ்டார்டிங்கில் இருந்தது. ஆக்சுவலாக சங்க காலத்தில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா சேர சோழ பாண்டியர்கள் இருந்தாங்க. சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இல்லையா. சேர சோழ பாண்டியர்கள் வந்து சமவெளி பகுதியை, பரந்த சமவெளி பகுதியை வந்து ஆண்டாங்க. இப்போ கேரளா வந்துருக்கு இல்லைங்களா, அதை வந்து சேரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரை சைடில் பாண்டியாஸ்ன்னு சொல்லியும், தஞ்சாவூர் ஹெட் குவார்ட்டர்ஸை வந்து சோழர்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த சமயத்தில் வந்து கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லி 7 பேர் இருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன பேர்னா பாருங்க, கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு பேர். அதாவது சின்ன அரசர்கள், சிற்றரசர்கள் சொல்லுவாங்க இல்லையா. மலைப்பகுதியில் வந்து 7 chieftains சொல்லுவாங்க. குறுநில மன்னர்கள் அல்லது மலைப்பகுதியில் 7 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா கடை 7 வள்ளல்கள் அப்படின்னு சொல்லி பேர் தமிழ்ல வந்து. இவங்க வந்து பரந்த நிலப்பகுதியை ஆண்டாங்க. அவங்க மலைப்பகுதியை மட்டும் ஆண்டாங்க, சின்ன சின்ன மலைப்பகுதி. பாருங்க, அது என்னன்னு சொல்லியிருக்கு. பாரி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பரம்பு மலையில வந்து ஆண்டார். பரம்பு மலை பகுதின்னு சொல்லி பேர். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னாக்க, முல்லைக்கு தேர் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா இலக்கியத்துல, அதை பண்ணியிருக்காரு ஆக்சுவலா. அதுக்கடுத்து காரி வந்து திருக்கோவிலூர் பகுதியில இருந்தார் ஆக்சுவலா. ஓரி வந்து அதை வல்வில் ஓரின்னு சொல்லி சொல்லுவாங்க, கொல்லிமலை பகுதியில இருந்தார் ஆக்சுவலா. வல்வில் ஓரி விழான்னு இப்ப நடத்துவாங்க கொல்லிமலையில. அப்புறம் நல்லின்னு ஒருத்தர் இருந்தார், தொட்டிமலை பகுதி அப்படின்னு பேரு. பேகன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து பழனிமலை பகுதி, பழனி இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியில பேகன் அப்படின்னு இருந்தார். ஒரு மயிலுக்கு போர்வை தந்தார் அப்படின்னு சொல்லி அதை பத்தி சொல்றாங்க. அப்புறம் ஆய் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், பொதிகை மலைன்னு சொல்லுவாங்க. அகஸ்திய மலைன்னு படிச்சோம்ல நம்ம வந்து மேல்சூரில், அந்த பொதிகை மலை. அது அடுத்து அதியமான் வந்து தகடூர், தர்மபுரி சைடு இருக்கு இல்லைங்களா, தகடூர் ஆண்டவர் வந்து அதியமான். அவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்தான்னு சொல்லி இலக்கியத்துல சொல்லியிருக்காங்க. அவர் அந்த 7 வள்ளல்கள் இருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 300 AD to 600 AD தமிழ்நாட்டில் வந்து கலப்புரர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டாங்க. ஆக்சுவலா கலப்புரர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பேர். ஆனால் அவங்க ஆண்டப்ப வந்து நம்மளுக்கு இது ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் கிடைக்காததுனால டார்க் ஏஜ் ஆஃப் தமிழ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. தமிழகத்தின் இருண்ட காலம்னு அதுக்கு சும்மா ஹிஸ்டரியில் சொல்றாங்க. அதாவது ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட் ஸ்கெட்ச் டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுவும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து யார் வந்தாங்க, நம்ம சவுத் இந்தியன் ஹிஸ்டரியில பார்க்க போறோம் ஃபுல்லா. பாருங்க, பல்லவர்கள் வந்தாங்க. ஆக்சுவலா 600 AD பீரியட்ல பல்லவர்கள். அதுக்கு பின்னால வந்து பிற்கால சோழர்கள், லேட்டர் சோழாஸ். 850 AD விஜயாலய சோழா அப்படின்னு வருவாங்க. விஜயாலய சோழர் பிற்கால சோழ வம்சத்தை நிறுவினார்னு வரும். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் சொல்லிட்டு வருது. அடுத்து லேட்டர் பாண்டியாஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வருது. கடுங்கோல் பாண்டியன் 550 AD வந்து பிற்கால பாண்டிய வம்சத்தை நிறுவினார் அப்படின்லாம் வருது. ஸோ டெல்லியில் இருக்கிற சுல்தான்கள் வந்து மதுரைக்கு வந்தாங்க, மதுரையில் சுல்தானை ஆட்சி பெற்றாங்க அப்படின்லாம் அதில் படிப்போம் நம்ம. அதுக்கடுத்து டெல்லி சுல்தான்கள் இருந்தாங்க. டெல்லி சுல்தான்கள் தமிழ்நாட்டில் ஆண்டாங்களா அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதி, மதுரையில் வந்து சுல்தான்கள் ஆட்சி ஏற்படுத்தியிருந்தாங்க. அலாவுத்தீன் கில்ஜி ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியா வந்திருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து துக்ளக், முகமது பின் துக்ளக். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் 5 சுல்தானிய ஆட்சி நடைபெறும். அது ஒன்று வந்து மதுரை சுல்தானியன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் விஜயநகர பேரரசு அப்படின்னு நம்மளுக்கு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா விஜயநகர பேரரசு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. தெலுங்கு கிருஷ்ணதேவராயர் இருக்காரு, அவர் வந்திருந்தாரு. அதுக்கு பின்னால முகலாயர்கள் வந்திருந்தாங்க நம்மளுக்கு. முகலாயர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சாங்க. கடைசியா யார் ஆட்சி செஞ்சாங்கன்னா மராத்தியர்களும் ஆட்சி செஞ்சாங்க. தஞ்சாவூர்ல வந்து மராத்தாஸ் வந்து ரூல் பண்ணாங்க. அப்புறம் 2ஆம் சரபோஜின்னு ஒருத்தர் ரூல் பண்ணாரு, நம்ம படித்தோம் இல்லையா. ஆமா, தென்னிந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் வந்து சரஸ்வதி மகால் நூலகம். அவர் வந்து அவர் தான் ஒர்க் பண்ணார். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நான் கிறிஸ்டியன் மிஷனரி ஸ்கூல் 1803 அவர் தான் பண்ணார்னு சொல்லி சொன்னோம். சரியா. ஸோ நம்ம தமிழ்நாட்டை பற்றி ஃபுல்லாக பார்க்க போறோம் இல்லையா. மராத்தாஸ் கருத்து கடைசியில தமிழ்நாட்டை யார் ஆண்டாங்க, பிரிட்டிஷ்காரங்க ஆண்டாங்க. யூரோப்பியன்ஸ் எல்லாருமே வந்தாங்க இந்தியாவுக்குள்ள. இந்தியாவுக்குள்ள வந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்தாங்க. போர்ச்சுகீஸ் எல்லாருமே வந்தாங்க. கடைசியாக நின்றது வந்து பிரிட்டிஷ்காரங்க ரூல் பண்ணாங்க. நம்மளுக்கு தெரியும் மெட்ராஸ் ஸ்டேட்டுங்கிறது தமிழ்நாடு பேர் மாற்றினாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ தமிழ்நாடு பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஆக்சுவலாக தமிழ்நாடை பற்றி சொல்லும்பொழுது ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு வந்து லேட்டிடியூட் லாங்கிடியூட்ல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ தமிழ்நாடு லேட்டிடியூட் லாங்கிடியூட் சொல்லும்போது கீழே வந்து ஈக்குவேட்டர் இருக்கு இல்லையா, நிலநடுக்கோடு, நிலநடுக்கோடுக்கு பக்கம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ சதர்ன் எண்டிங் என்ன அப்படின்னா 8.4 டிகிரி நார்த் லேட்டிடியூட். ஓகேங்களா. பாருங்க, கிழக்கு மேற்கு நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகேவா. பாருங்க, சவுத்துல வந்து
8.4 டிகிரி நார்த் லாட்டிடியூட். பாருங்க இதுதான் நம்மளுடைய எல்லை. பாருங்க இதுதான் நம்மளுடைய எல்லை. இதுதான் சொல்றேன். அதாவது லேட்டிடியூட் லாங்கிடியூட்ல என்ன அப்படின்னு சொல்றாங்க. வெஸ்ட் சைட்ல இங்க பாத்தீங்கன்னா 76.18. இது வந்து லாங்கிடியூட் பார்த்துருக்கோம் இல்லையா? இது லாங்கிடியூட், இது வந்து லேட்டிடியூட் ஆக்சுவலா. ஸோ லேட்டிடியூட்ல பாத்தீங்கன்னு சொன்னாக்க ஈஸ்ட் சைட்ல 80.20. இங்க சென்னை இந்த எடுத்து சொல்றாங்க. லேட்டிடியூட்ல வந்து இது வந்து லேட்டிடியூட், நார்த் லேட்டிடியூட். நார்த் வந்து 13.35. பாருங்க இந்த இடம் வந்து இது வந்து லேட்டிடியூட், இது லேட்டிடியூட், இது லாங்கிடியூட், இது லாங்கிடியூட். ஸோ லொகேஷன் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டுடைய பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. தமிழ்நாட்டுடைய பரப்பளவு ஏரியா எவ்வளோன்னு கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டின்ல கேட்டுட்டு இருப்பாங்க. 1,30,30,058 சதுர கிலோமீட்டர். ஓகேங்களா? சைட்டு லேண்ட் சைட் சொல்லுவோம் இல்லையா, ஒரு கிரவுண்ட் சைட்டுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சொல்றாங்க. இது வந்து பாப்புலேஷன் வந்து இந்தியாவில் வந்து 11வது பெரிய மாநிலம். சரியா? ஸோ அதில் ஏரியாவில் வந்து 11th லார்ஜஸ்ட். லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4% ஆக்குபை பண்ணுது. 4% வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளுது அது வந்து. அடுத்து பாப்புலேஷன் வந்து 7.21 crores. 2011 சென்சஸ் அது ஆக்சுவலாக. இப்போ லேட்டஸ்டாக மாறும். பாப்புலேஷனில் 6 ஆக்சுவலாக. ஸோ பாப்புலேஷன் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அரௌண்ட் 6%. இந்தியாவில் 6% பீப்புள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் வந்து கோஸ்ட் லைன் என்னது? கடற்கரை நீளம். பாருங்க இது ஃபுல்லாக கடற்கரையில் இது வரைக்கும் வருது ஆக்சுவலாக. கடற்கரை நீளம் எவ்வளோ இருக்குதுனாக்க 1076 கிலோமீட்டர்ஸ். தமிழ்நாட்டில் கடற்கரை நீளம் அப்படின்னு கேட்டால் 1076 கிலோமீட்டர்ஸ். 3 மேஜர் போர்ட் இருக்கு ஆக்சுவலாக. 3 பெரிய துறைமுகம். இந்தியாவில் இருக்கக்கூடியது மொத்தம் 13 துறைமுகங்கள். அதில் 3 பெரிய துறைமுகங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. மொத்தத்தில் 1, 2 தான் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ தமிழ்நாட்டில் சொல்லியிருக்கோம். இந்த கோஸ்ட் லைன் சொல்கிறோம், கடற்கரை நீளம், அதில் நம்ம ஜியோகிராஃபி பார்க்கும்போதே சொன்னேன், மிக அதிகமான கடற்கரை நீளத்தை கொண்டிருக்கிறது எது அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள் 1925. சரியா? ஆனால் அது வந்து என்னது யூனியன் டெரிட்டரி. ஸோ ஸ்டேட் வைஸ் கேட்டால் என்ன சொல்லணும்னா குஜராத் அப்படின்னு சொல்லணும். இதில் டேட்டா இன்னொரு டிஜிட் வரணும், பிரிண்டிங் தப்பா இருக்கு. சரியா? ஸோ குஜராத் ஸ்டேட்டு தான் வந்து அதிக கடற்கரை நீளம் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சம்திங் டேட்டா 1200 மேலே வரணும். ஸ்மாலஸ்ட் கோஸ்ட் லைன் கடற்கரை நீளம் ரொம்ப குறைவாக இருக்கிறது எது அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், வெறும் 157 கிலோமீட்டர் சொல்றாங்க. சரி, நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டை பற்றி தான் பார்க்க போறோம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? தமிழ்நாட்டை பற்றி ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அதிகாரியாக போனீங்கன்னா தெரிய வேண்டிய தகவல் இங்கேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்க என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து மாநகராட்சி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மாநகராட்சின்னா இங்கிலீஷில் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ கார்பரேஷன் இருக்கு? 25 மாநகராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க ஒசூர் வந்து மாநகராட்சி. மாநகராட்சி அப்படின்னா ஒரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க ஸ்டார்டிங்ல 10 லட்சத்துக்கும் மேல பாப்புலேஷன் இருந்தா அதை மாநகராட்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 10 lakh plus ஆரம்ப காலகட்டத்தில். ஆனால் இப்போ ஒசூர், சிவகாசி, எல்லா ஊரும், தஞ்சாவூர் எல்லாமே இந்த ஊர் எல்லாம் பண்ணிட்டாங்க. இந்த லிஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. மொத்தம் வந்து 25 ஊர் இருக்கு ஆக்சுவலா. 25 மாநகராட்சி ஆக்கிட்டாங்க. இப்போ மாநகராட்சிக்கு டெஃபினேஷன் மாத்திட்டாங்க. ஐ திங்க் இன்கம் பேஸ் வந்து 2 crores plus இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. 2 or 20 அந்த மாதிரி கிரைட்டீரியா கரண்ட் ஹவுஸ்ல மாற்றி கொடுத்துருக்காங்க. பாருங்க இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். மெட்ராஸ் இந்தியாவிலே வந்த முதல் மாநகராட்சி மெட்ராஸ் மாநகராட்சி, மெட்ராஸ் கார்பரேஷன். இயர் வந்து 1688. இந்தியாவிலே வந்ததுல ஃபர்ஸ்ட் பெரிய ஊர் எதுனா மெட்ராஸ். அந்த ஸ்டேட்டஸ் அதுக்கு தான் கொடுத்தாங்க. பாருங்க அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர் மாநகராட்சி 1866 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஊர் பெரிய ஊர் ஆக்சுவலா. அதுக்கடுத்து 3வது பெரிய ஊர் வந்து மதுரை 1971 கொடுத்துருக்காங்க. அப்புறம் திருச்சி, சேலம், திருநெல்வேலி 1994 கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இது 6 தான் வந்து மாநகராட்சி. அப்போ 6 தான் மாநகராட்சின்னு சொல்லுவோம். மாநகராட்சி பெரிய ஊர்னு அர்த்தம். பாப்புலேஷன் 10 லட்சத்துக்கு மேலே அப்படின்னு அர்த்தம். 2008 பார்த்தீங்கன்னா திருப்பூர், ஈரோடு, வெள்ளூர், தூத்துக்குடி கொடுத்தாங்க. அடுத்து தஞ்சாவூர், திண்டுக்கல் கொடுத்தாங்க 2014. நாகர்கோயில், குசூர் 2019 கொடுத்தாங்க. இப்போ எல்லாமே நிறைய கொடுத்துட்டாங்க. ஆவடி, காஞ்சிபுரம், கரூர், கடலூர், சிவகாசி, தாம்பரம், கும்பகோணம், திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, காரைக்குடி, லாஸ்டா கொடுத்தது நாமக்கல். ஞாபகம் பாருங்க, லாஸ்டா 4 கொடுத்துருக்காங்க. திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, காரைக்குடி, நாமக்கல். சரியா? ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் மாநகராட்சி வந்து 25. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டிவிஷன்ஸ் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கா நீங்க? எஜுகேஷனுக்கு வேற கணக்கு. நார்மலாக இப்போ கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா, இதுல இருந்து எஜுகேஷன் பிளாக்னு சொல்லுவாங்க. அது எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட் 2ஆ பிரிச்சிருக்கிறாங்க. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்காக பிரிச்சிருக்கிறாங்க. இதுல 2 எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட் வரும். அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2 ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ரெவென்யூக்குன்னு தனியாக பிரிச்சிருக்கிறாங்க.
அது எவ்வளோன்னா 76. தாலுக்கா எவ்வளோ பிரிச்சிருக்காங்கன்னா 226. அப்போ 226 தாசில்தார் இருக்காங்கன்னு அர்த்தம் ஒரு தாலுக்காக்கும். ஒசூர் வந்து தாலுக்கா ஹெட் குவார்ட்டர்ஸ். கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒசூர் தாலுக்கா ஹெட் குவார்ட்டர்ஸ். ஊர் ரொம்ப பெருசுங்கிறதுனால இந்த ஊருக்கு தான் வெயிட்டேஜ் இங்கே வந்து. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல பயங்கர வெயிட்டேஜ் ஒசூர் தான். தாலுக்தார்ஸ் அப்படின்னு பேர். இது வந்து ரெவென்யூ வில்லேஜஸ் சொல்லுவாங்க. இது விஏஓ. இவ்வளோ விஓஓஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். 16564 விஓஓஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். இவ்வளோ வந்து வருவாய் கிராமங்கள் இருக்கு ஆக்சுவலா. இந்த வருவாய் கிராமங்கள் விஓஓஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு 10-8 விஓஓஸ்க்கு ஒரு ஆர்ஐன்னு சொல்லுவாங்க, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ஃபிர்கான்னு சொல்லுவாங்க. ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் இருக்காரு இல்லைங்களா, அதுக்கு ஒரு ஃபிர்காக்கு ஒரு ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் இன்சார்ஜ். அதுக்கு எக்ஸாக்ட்லி தெரியல, ஒரு 8, 10, 12 வந்து விஓஓஸ்க்கு ஒரு ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, ஃபிர்காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு குரூப் 2ல அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட் இப்போ கொடுத்துருக்காங்க ரெவென்யூல வந்து. ஸோ அடுத்து முனிசிபாலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க 138. முனிசிபாலிட்டிஸ்னா நகராட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நகராட்சி அதில் ஸ்டேட்டஸ் சரியா இருக்கு ஆக்சுவலாக. ஒரு பஞ்சாயத்து யூனியன் அப்படின்னா கிராமப்புறங்கள்ல சொல்லுவாங்க. பிளாக் அப்படின்னு பிடிஓன்னு சொல்லுவாங்க இல்லையா, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், அது 385. டவுன் பஞ்சாயத்து 561. வில்லேஜ் பஞ்சாயத்து 12,618 இப்படிலாம் இருக்கு. லோக்சபா எம்பிஸ் எவ்வளோ இருக்காங்கன்னா 39. ஞாபகம் வச்சுக்கோங்க. லோக்சபா எம்பிஸ் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ 39. ராஜ்யசபா எம்பிஸ் எவ்வளோ 18 ஆக்சுவலாக. ராஜ்யசபா எம்பிஸ் வந்து 18. தமிழ்நாட்டில் வந்து எம்எல்ஏஸ் எவ்வளோ இருக்காங்கன்னா 234 + 1 நாமினேட்டட். அந்த சீட் இப்போ எடுத்த நாமினேஷன் ப்ராசஸ் எடுத்தாங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ நம்மளுக்கு பாருங்க, இது வந்து தமிழ்நாடு மேப் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைண்டில் வந்து இது தமிழ்நாடு மேப் இப்படி இருக்கணும். எந்த ஊர் எங்கே இருக்குது எப்படி என்னன்னு சொல்லிட்டு ஜியாகிரபி படிக்கும்போதும் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது ஞாபகம் இருக்கணும். பாருங்க, ஸ்டார்டிங்கில் வந்து திருவள்ளூர். இங்கே சென்னை தனியாக இது ஒரு கொடுத்துருக்காங்க. சென்னை ஒரு தனி டிஸ்ட்ரிக்ட் ஆக்சுவலாக கேபிட்டல். பாருங்க, திருவள்ளூர் ஒரு சின்ன டாட். பயங்கர பயங்கர என்ன சொல்றது, பிஸியான இடம் வந்து அது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துருக்கு ஆக்சுவலாக. இப்போ எவ்வளோ இருக்குது நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மொத்தம் 38. கடைசியாக அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து மயிலாடுதுறை. இது டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ ரெண்டாவது போலாம் பாருங்க. ஆக்சுவலாக தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் கவர்மெண்ட் நடத்துறாங்க இல்லையாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய சிம்பிள்ஸ் என்ன, தமிழக அரசின் சின்னங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பாருங்க, ஸ்டேட் பேர்டு என்னன்னா எமரால்டு டோவ் அப்படின்னு பேர். மரகத புறான்னு சொல்லி தமிழ்ல வேணா எழுதிக்கோங்க. ஸ்டேட் அனிமல் நீலகிரி தார், நீலகிரி வரையாடுன்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. ஸ்டேட் ஃபிளவர் குளோரியா லில்லின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, தமிழ்ல செங்காந்தல் மலர்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் ட்ரீ வந்து பனை மரம். இன்னொரு டேட்டா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு இருக்கு இல்லைங்களா, தமிழ் லாங்குவேஜ் இந்தியாவிலே வந்து முத கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் ஃபர்ஸ்ட் வாங்கின லாங்குவேஜ் வந்து தமிழ். அதாவது செம்மொழி. மொழின்றது வேற, செம்மொழி. முதல் செம்மொழியாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டது எது அப்படின்னு சொன்னாக்க நம்மளுக்கு வந்து தமிழ். 2004ல் கலைஞர் கருணாநிதி சிஎம்மா இருக்கும் பொழுது இந்த செம்மொழி அந்தஸ்து கொடுக்கப்பட்ட முதல் மொழி வந்து தமிழ். அதுக்கடுத்து பாருங்க, சமஸ்கிருதத்துக்கு 2005ல், 2008ல் கன்னடா தெலுங்கு கொடுத்துருக்காங்க, 2013 மலையாளம், 2014 ஒடியா கொடுத்தாங்க லாஸ்டா. இப்போ இன்னும் நிறைய பரிசீலிச்சுட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இப்போ இந்த டேட்டாவை படிக்கும் பொழுது நான் கொஞ்சம் நெட்ல எல்லாம் போட்டு பார்த்து படித்தேன். அடுத்த வருஷம் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ செம்மொழின்னா என்ன, அதுக்கு ஒரு டெஃபினேஷன் வச்சுருக்காங்க இல்லையா, செம்மொழின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க, செம்மொழின்னா என்னன்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி, எழுதப்பட்ட இலக்கியம் 2000 வருஷத்துக்கு மேலே இருக்கணும் ஆக்சுவலாக. இதுக்கு சீனியர் மோஸ்ட் பீரியட் ஆக்சுவலாக. அதே மாதிரி ரிட்டன் எவிடன்சஸ் இருக்கணும். பாருங்க, வேல்யூபிள் ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர், நல்ல செறிவூட்டப்பட்ட இலக்கியங்கள், புத்தகங்கள், இலக்கியங்கள், அந்த மாதிரி நல்ல ரிச்சா லிட்ரேச்சர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும். ஒரிஜினல் லிட்ரரி ட்ரெடிஷன், அது ஒரிஜினலாக அதனுடைய ஓன் ஸ்டாண்டில் வந்து டெவலப் ஆகி வந்திருக்கணும். பிரச்சனை இல்லாமல் கேளுங்க வந்து, ஓகேங்களா? அடுத்து வந்து ரிட்டன் மெட்டீரியல்ஸ் எழுதப்பட்டிருக்கணும், அதாவது ரிட்டன் எவிடன்சஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்ல இந்த 4ஐயும் கொடுத்து எது ரைட் எது ராங்னு கேட்டிருந்தாங்க. ரிட்டன் ஓரல் 2 வேர்ட் கொடுத்துருந்தாங்க. ஓரல் அப்படின்னா வாய் வழியா பேசுறது, அது தப்புன்னு சொல்லி அதில் ஆன்சர் பண்ணணும். இப்படி கேட்டிருந்தாங்க ஆக்சுவலா. சரி, நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம சுத்தாத இடமே கிடையாது. ஃபுல்லாக எங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது. தமிழ்நாடு மேப் பாருங்க. ஸோ திஸ் இஸ் தமிழ்நாடு மேப். உங்களுக்கு எதாவது போர் அடிக்குதுன்னீங்கன்னா அந்த மேப் பார்த்துட்டு இருங்க டெய்லி, சரியா? பாருங்க, இதுதான் தமிழ்நாடு மேப். இங்கே தமிழ்நாடு மேப்பில் எது எங்கே இருக்குது என்ன இருக்குது படிக்கிற எல்லாம் மேப்பில் தெரியணும். பாருங்க, என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு சொன்னோமா, அங்கே ஆரம்பிச்சு இங்கே கன்னியாகுமரி வரைக்கும் நம்மளுக்கு இந்த பக்கம் இருக்குது ஆக்சுவலாக. இந்த பக்கம் என்ன பார்த்தா நம்மளுக்கு
மேற்கு தொடர்ச்சி மலை. பாருங்க, இது பார்த்தா மேப் பார்த்தாவே தெரியும். இது ஃபுல்லா மேற்கு தொடர்ச்சி மலைகள். ஆக்சுவலா மேற்கு தொடர்ச்சி மலையுடைய இந்த பக்கம் கேரளா இருக்கு இல்லையா, லெஃப்ட் சைட்ல, வெஸ்ட் சைட்ல. இந்த பக்கம் ஈஸ்ட் சைட்ல என்ன இருக்குது, தமிழ்நாடு இருக்கு. ஆக்சுவலா நம்ம தமிழ்நாடு மழை வராது படிச்ச ஞாபகம் இருக்கா? பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறதுனால இந்த பக்கம்லாம் மழை பெய்யும். மழை வராதுன்னா சுத்தமா வராது இல்லை, இங்க மழை பெய்யும். ஆக்சுவலா பாருங்க ரிவர்ஸ், இதுல என்னென்ன பார்க்கணும், ஜியோகிராஃபில இந்தியன் ஜியோகிராஃபி என்னென்ன பார்த்தோம் அது எல்லாமே. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இயற்கை அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பிசிக்கல் டிவிஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் பாருங்க. இயற்கை அமைப்பு இந்தியாவில் பார்த்தோன்னா 6 பிரிச்சு படிச்ச ஞாபகம் இருக்கா? ஸோ தமிழ்நாட்டுடைய இயற்கை அமைப்பு என்ன சொல்றோம், மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, பீடபூமி, அதே மாதிரி வந்து சமவெளி பகுதி, ஆற்று சமவெளி, கடற்கரை சமவெளின்னு சொல்லி 4 பிரிச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்க இந்த மேப்பை பார்த்தா தெரியணும், கடல் ஓரத்துல வந்து இருக்கிற இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்த்தா தெரியுது. ரிவர்ஸ் எங்க உற்பத்தி ஆகும், மலைப்பாங்கான பகுதி இந்த பக்கம் உற்பத்தி ஆகி இப்படி ஓடி கடல்ல போய் கலக்குது. ஸோ இந்த பகுதி ஃபுல்லா லோ லையிங் லேண்டுன்னு சொல்லுவாங்க. சமவெளி பகுதி ஃபிளாட்டா இருக்கும். கிழக்கு கடற்கரை சமவெளின்னு சொல்லி பேர். ஒன்று கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய சமவெளின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஆறு ஓடுற இடத்துல சமவெளியா தான் இருக்கும். பாருங்க இந்த காவிரி டெல்டான்னு சொல்றோம் இல்லையா, இங்க வந்துட்டு இப்படி 15-16 ஆறா பிரியுது. அது வந்து ஓகேங்களா, தஞ்சாவூர் சைட்ல அங்கெல்லாம் சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலைகள் சொல்லி படிக்கிறோம். வெஸ்டர்ன் காட்ஸ் இந்த பக்கம், ஈஸ்டர்ன் காட்ஸ்னா இந்த பக்கம், கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை. நான் அப்படியே ஒரு மேப்ல சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க. பாருங்க இங்க வந்து ஏலகிரி மலை இருக்கு. ஆக்சுவலா ஏலகிரி மலை ரிவர்ஸ்ல சொல்றேன் ஃபர்ஸ்ட். இங்க பாருங்க கொசஸ்தலை ஆறுன்னு ஒரு ஆறு இருக்கு. ஆக்சுவலா எங்கன்னா மெட்ராஸ் கிட்ட கொசஸ்தலை ஆறுன்னு பேர். அதுக்கடுத்து பாலாறுன்னு சொல்லி படிச்ச ஞாபகம் இருக்கா, பாலாறு அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் ஓடுறதுல 5 ரிவர்ஸ், பெரிய ரிவர்ஸ். ஒன்று வந்து பாலாறு, பாருங்க இந்த இடத்துல வருது. இங்க நந்தி ஹில்ஸ் இடத்துல ஓப்பன் ஆகுது. கொஞ்சம் அப்படி சும்மா ஓரலா சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கேன். இங்க நந்தி ஹில்ஸ் கர்நாடகா பக்கத்துல ஓப்பன் ஆகி இப்படி பாலாறு ஓடுது. பாருங்க பாலாற்றுடைய துணையாருக்கு பேர் வந்து செய்யாறு. ஜவ்வாது மலையில போய் இப்படி கலக்குது. ஆக்சுவலா இன்னொரு ஆறு வந்து தென்பெண்ணை ஆறு, இதுவும் நந்தி ஹில்ஸ்ல ஒரு பாருங்க இந்த தென்பெண்ணை ஆறு. ஒசூர்ல வருது இல்லையா, ஒசூர்ல ஒரு டேம், கிருஷ்ணகிரி டேம் கட்டியிருக்காங்க. இந்த ஆத்துக்கு பேர் வந்து தென்பெண்ணை ஆறுன்னு பேர். இங்க வந்து இப்படி வந்து பாண்டிச்சேரி பக்கத்துல போய் கடல்ல போய் கலக்குது. அதுக்கப்புறம் வந்து மணிமுத்தாறு, அதாவது வெள்ளாறுன்னு ஒரு ஆறு இருக்கு. இந்த வெள்ளாறுடைய துணை ஆறு மணிமுத்தாறுன்னு சொல்லுவாங்க. இந்த கல்வரா இதுல வருது. ஸோ ஃபர்ஸ்ட் பாலாறு, 2வது தென்பெண்ணை ஆறு, 3வது வந்து காவேரி. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஆறு என்னது காவேரி. பாருங்க இந்த இடத்துல வந்து தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் கிட்ட இறங்கி இப்படி வருது. ஆக்சுவலா காவேரி ரிவர். மேட்டூர் டேம் இருக்கு இல்லையா, தர்மபுரி என்ட்ரா இருக்கும்போது அந்த பகுதியில் மேட்டூர் டேம். பாருங்க இது காவிரி ஆறு இப்படி வந்து இப்படி ஓடுது. ஆக்சுவலா தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான ஆறு வந்து காவிரி ஆறு. ஸோ காவிரி ஆறுக்கு துணை ஆறுன்னு சொல்லுவாங்க. பாருங்க இந்த பக்கத்துல அமராவதினு ஒரு ரிவர் போகுது. இங்க நொய்யல், இங்க பவானி, இதெல்லாம் சேர்ந்து காவிரியா திருச்சி கிட்ட பெரிய காவிரியா பெருக்கெடுத்து ஓடுதுன்னு சொல்லுவாங்க. இது சீசன், இந்த சீசன்ல மழை வரும். ஜூலை மாசத்துல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒகேனக்கல் ஃபுல்லா இருக்கும், திருச்சியில மழை ஃபுல்லா தண்ணி போகும்னு சொல்லுவாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் பாருங்க வெள்ளாறுன்னு ஒரு ஆறு இருக்கு, இங்க பாம்பாறுன்னு சொல்லுவாங்க. காவிரி ஆறுக்கு அடுத்து மிகப்பெரிய ஆறு வந்து வைகை ரிவர். வைகை அப்படின்னு ஒரு ஆறு இருக்கு. ஆக்சுவலா இந்த வைகை ரிவர் ஒரு ஸ்பெஷல் என்ன எக்ஸாம் கேட்டிருந்தாங்க, தமிழ்நாட்டுல மட்டுமே உற்பத்தி ஆகி தமிழ்நாட்டை மட்டுமே ஓடுற ஆறு வைகை ஆறு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் உற்பத்தி ஆகுது. சரியா, வைகை மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளேயே உற்பத்தி ஆகி ஓடுது. ஆக்சுவலா ஸோ இதுக்கு அடுத்து குண்டாறு, வைப்பாறு, கடைசியில லாஸ்ட்ல இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க தாமிரபரணி ஆறுன்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா ஸோ மொத்தம் 5 ரிவர்ஸ். ஆர்டர் கேட்பாங்க பாருங்க. இந்த தாமிரபரணி ஆறு இருக்கு இல்லையா, இது வந்து எப்பயுமே வற்றாத நதி. தமிழ்நாட்டிலேயே எப்பயுமே ட்ரை ஆகாத ஒரே ரிவர் வந்து தாமிரபரணி. என்ன எல்லா சீசன்லயும் அது மழை வரும்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த தாமிரபரணி ஆற்றுடைய இன்னொரு சின்ன ரிவருக்கு பேர் தான் சிற்றாறுன்னு சொல்லுவாங்க. அதுலதான் குற்றால நீர்வீழ்ச்சி இருக்கு. ஆக்சுவலா குற்றால நீர்வீழ்ச்சின்னு சொல்லி நம்ம சொல்றாங்க ரிவர்ஸ் பத்தி. ஸோ மலைகள் பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா பாருங்க, இங்க செஞ்சி மலைகள் ஒன்று இருக்கு. ஆக்சுவலா ஜவ்வாது மலை, ஏலகிரி மலை. பாருங்க இந்த கொஸ்டின் அப்படி கேட்டுருந்தாங்க, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல என்ன மலை இருக்கு, மேலகிரி ஹில்ஸ்ன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அப்புறம் பாருங்க ஏற்காடு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல சேருவிராயன் ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பக்கத்துல வந்து சித்தேரி மலைகள் சொல்லிட்டு தர்மபுரியில இருக்குது. இங்க கல்வராயன் மலைகள்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கல்வராயன் மலைன்றது விழுப்புரம் அந்த ஏரியால இருக்கு. ஆக்சுவலா இங்க வந்து பச்சை மலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. திருச்சி சைட்ல பச்சை மலைன்னு சொல்லி சொல்றாங்க. இங்க பாருங்க இங்க இருக்கு பச்சை மலை. வந்து பக்கத்துல பாத்தீங்கன்னா கொல்லிமலை இருக்கு. ஆக்சுவலா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கொல்லிமலை இருக்கு, இதுல மென்ஷன் பண்ணாம இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பக்கம் பாலமலை, உருகமலை, பிறகு ஊட்டியில வந்து நீலகிரி மலைத்தொடர் இங்க மேல இருக்கு. ஆக்சுவலா நீலகிரி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் மலைன்னு சொல்லி இருக்கு. ஆக்சுவலா இதுக்கு பேர் பழனி மலைகள் அப்படின்னு பேர், பழனி குன்றுகள். அதுல வந்து கொடைக்கானல் இருக்கு, கொடைக்கானல் பெருமாள் மலைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வால்பாறைன்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா ஸோ பழனி மலைகள்னு பேரு. பாருங்க ஆண்டிப்பட்டி மலைகள் கீழே வந்து தேனி கிட்ட வருது, ஆண்டிப்பட்டி மலைகள்னு சொல்லுவாங்க. பாருங்க முல்லை பெரியார் டேம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா வைகை டேம், முல்லை பெரியார் டேம்னா வருஷநாடு மலைகள் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலா கீழே லாஸ்ட்ல அகஸ்திய மலை,
ரொம்ப லாஸ்ட்ல டெட் எண்ட்ல இங்க வந்து முடியுது இல்லையா, அங்க மருந்து வாழ் மலை அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த பகுதி ஃபுல்லா உயரமா இருக்குது. கிழக்கு தொடர்ச்சி மலை எப்படி வருது, மேற்கு தொடர்ச்சி மலை எப்படி வருது ஆக்சுவலா. இந்த பகுதி ஃபுல்லா பாத்தீங்கன்னாக்க தாழ்வான பகுதி, சமவெளி பகுதி. மிட்ல இருக்கிறது ஃபுல்லா பாத்தீங்கன்னா பீடபூமி பகுதி. இந்த மலைகள் ரொம்ப உயரமா இருக்கிறது மவுண்டைன் ஜோன். இதுதான் தமிழ்நாடு. இந்த டேட்டா பார்க்கலாம் பாருங்க ஒவ்வொன்றா. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டுடைய இயற்கை அமைப்பு எப்படி படிக்கிறோம். வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை சொல்லி பார்த்தோம் நம்ம அதுலேயே. தமிழ்நாட்டில் என்ன ரிலேட்டடாக வருது அப்படின்னாக்க மேற்கு தொடர்ச்சி மலையோட ஆவரேஜ் ஹைட் எவ்வளோ அப்படின்னா 900 to 1600 மீட்டர்ஸ். மேற்கு தொடர்ச்சி மலையில தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பாசஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க. பாசஸ் அப்படின்னா கேப் பாருங்க. தமிழ்நாடு இங்க இருக்கா, இந்த வகை கேரளா இருக்கு. ஸோ தமிழ்நாட்டுல இருந்து கேரளா போறதுக்கு மலை மேல போக முடியாது இல்லையா, அப்ப அந்த பாசஸ்னா சின்ன கணவாய் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு 4 இடம் இருக்கு ஆக்சுவலா. பாருங்க பாலக்காட்டு கணவாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கோயம்புத்தூர்ல வந்து பாருங்க இந்த இடம் வந்து பாலக்காட்டு கணவாய். பாருங்க இந்த இடம் சொல்லுவாங்க ஆக்சுவலா. கோயம்புத்தூர் சிட்டி இங்க இருக்கு, இங்க இருந்து கேரளாவுக்கு இதுதான் மெயின் ரூட்னு சொல்லி நம்ம அப்பயே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாலக்காட்டு கணவாய், நெக்ஸ்ட் செங்கோட்டை கணவாய் அப்படின்னு இருக்கு ஆக்சுவலா. இந்த சித்தாறு சொன்ன இல்லைங்களா பாருங்க, குற்றால நீர் வச்சிருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்கு, செங்கோட்டை அப்படின்னு இருக்கு பேர். செங்கோட்டை கணவாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் அச்சன் கோவில் அப்படின்னு ஒன்று இருக்கு இங்க. இந்த இடத்துல வந்து கம்பம் சொன்னோம் இல்லையா, தேனி கம்பம் குமிலின்னு சொல்லி ஐயப்ப பக்தர்கள் ஃபுல்லா போற ரூட் அது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ஆரல் வாய்மொழி கணவாய் பாருங்க, இங்க கீழே லாஸ்ட்ல தமிழ்நாடு, இந்த பக்கம் கேரளா, இதை சொல்றாங்க அவங்க. ஸோ ஒரு ப்ரொஃபைல பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் வந்து நீலகிரி மலைகள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக உயரமான மலை எனக்கு நீலகிரி ஹில்ஸ். பாருங்க நீலகிரி ஹில்ஸ் எங்க இருக்கு, இங்க இருக்கு ஆக்சுவலா. நீலகிரி ஹில்ஸ் வந்து லெஃப்ட் டாப்ல இருக்கு ஆக்சுவலா. அதுல என்ன சொல்றாங்க பாருங்க, எவ்வளவு பீக்ஸ் இருக்கா, 2000 மீட்டர் உயரத்துக்கு மேல 24 சிகரங்கள் இருக்கு. அதுல மிகவும் உயர்ந்த சிகரம் என்னன்னு சொல்றோம், ஃபர்ஸ்ட் தொட்டபெட்டா. பாருங்க நீலகிரி மலையில் உயர்ந்த சிகரம் கேட்டாலும் தொட்டபெட்டா, தமிழ்நாட்டின் உயர்ந்த சிகரம் கேட்டாலும் தொட்டபெட்டா. 2637 மீட்டர்ஸ். அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கு அந்த ஹில் ஸ்டேஷன்ல பிக்னிக் ஸ்பாட். ரெண்டாவது முக்குருத்தின்னு ஒரு பீக் சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ மேஜர் ஹில் ஸ்டேஷன்ஸ், கோடை வாசஸ்தலங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, வேர்ல்டு ஃபேமஸான ஒரு பிளேஸ் என்னது ஊட்டி. அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து ஊட்டி. ஊட்டிக்கு போற வழியில இன்னொரு ஸ்பாட் குன்னூர். குன்னூர் கிராஸ் பண்ணி தான் ஊட்டிக்கு போகணும். ஸோ ஊட்டி குன்னூர் ரெண்டு இருக்கு ஆக்சுவலா. தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் அனிமல் சொல்லி பார்த்தோம் இல்லையா, மாநில வரையாடுன்னு சொல்லி, மாநில அனிமல் வந்து என்ன சொன்னோம், நீலகிரி வரையாடுன்னு சொல்லி, அது இங்கதான் இருக்கு. நீலகிரி மலைகள்ல தான் அது இருக்கு ஆக்சுவலா. அதே மாதிரி இந்த நீலகிரி ஹில்ஸ்ல வேற என்ன சொல்றாங்க பாருங்க, 2700 வகையான பூக்கும் தாவரங்கள் இருக்கும், ஃப்ளவரிங் பிளான்ஸ் இருக்கு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆனைமலை. பாருங்க கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் நீலகிரி ஹில்ஸ் இந்த இடம். ஸோ நீலகிரி ஹில்ஸ் இங்க இருக்கு ஆக்சுவலா. ஆனைமலை எங்க இருக்கு, அடுத்து பாருங்க இந்த இடத்துல இருக்கு ஆக்சுவலா. ஆனைமலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பொள்ளாச்சி இருக்கு இல்லைங்களா, பொள்ளாச்சிக்கு பக்கத்துல வால்பாறை அந்த இடத்துலயா, அந்த இடத்துல இருந்து ஆனைமலைன்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்க தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்கு ஆக்சுவலா. ஆனைமலை எங்க இருக்குன்னா தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்கு. அங்க வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் ஒன்று இருக்கு, வால்பாறை அப்படின்னு பேர். வால்பாறை, அந்த ஆழியாறு டேம் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. அதுக்கு மேல மலை மேல ஏறி போகணும். அந்த வால்பாறை பகுதி இருக்கு இல்லையா, அங்க வந்து ஒரு பிளேஸ் இருக்கு ஆக்சுவலா, சின்ன கல்லார் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு ஆக்சுவலா. தமிழ்நாட்டிலேயே அதிகமா மழை பெய்யுற இடம் எதுன்னு கேட்டா சின்ன கல்லார். தமிழ்நாட்டிலேயே வெட்டஸ்ட் பிளேஸ் இன் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க, சின்ன கல்லார் அப்படின்னு பேர் ஆக்சுவலா. இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 3வது வெட்டஸ்ட் பிளேஸ் இந்தியாவில். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வெட்டஸ்ட் பிளேஸ் எது சொல்லியிருக்கோம், மாய்சின்ராம். 2வது சிரபுஞ்சி, 3வது சின்ன கல்லார். சரி, இந்த ஆனைமலையில வேற என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா பாருங்க, அங்க என்னென்ன இருக்குதுன்னாக்க ஆனைமலை டைகர் ரிசர்வ் இருக்கு ஆக்சுவலா, புலிகள் காப்பகம். அப்புறம் ஆழியாறு காடு ரிசர்வ் ஃபாரஸ்ட். வால்பாறை ஹில் ஸ்டேஷன், கோடை வாசஸ்தலம் இருக்குது. காடம்பாறை நீர்மின் நிலையம்னு சொல்லுவாங்க. ஒரு டேம், சின்ன டேம்ல பவர் எடுக்கிறாங்க. இன்னொரு டேம் ஆழியாறு டேம் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா, ஆழியாறு டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்று திருமூர்த்தி டேம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அந்த மலை ஏறதுக்கு மேல கீழே இருக்கு ஆக்சுவலா எல்லாமே. இதுக்கு ஆனைமலை அப்படின்னு இருக்கு பேர். அதுக்கடுத்து பாருங்க பழனி ஹில்ஸ். பாருங்க இங்க போட்டிருக்காங்க பழனி மலைகள் அப்படின்னு பாருங்க, இந்த இடத்துல இருக்கு ஆக்சுவலா. இந்த பழனி மலைகள் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க, கொடைக்கானல் இருக்கு இல்லையா ஹில் ஸ்டேஷன், இன்னொன்னு அதுக்கு பழனி ஹில்ஸ்ல இருக்குது. இதனுடைய ஹையஸ்ட் பீக், பழனி ஹில்ஸ் உடைய உயர்ந்த சிகரம் எது அப்படின்னா வண்டரவு அப்படின்னு இருக்கு, 2533 மீட்டர்ஸ். அதுக்கு பேர் வந்து வண்டரவு அப்படின்னு இருக்கு பேர். அதுலதான் நம்மளுக்கு ஃபேமஸான ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது, கொடைக்கானல் அப்படின்னு ஒன்று இருக்கு.
கொடைக்கானலுடைய ஹைட் வந்து 2150 மீட்டர்ஸ். ஊட்டி வந்து 2637 மீட்டர்ஸ், கொடைக்கானல் வந்து 2150 மீட்டர்ஸ் ஆக்சுவலா. அடுத்து இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல மூணாறு நான் சொன்னேன் இல்லைங்களா, மூணாறு தேனி அந்த பகுதியில் வந்து ஏலக்காய் மலைகள் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. சரிங்களா, காடமம் ஹில்ஸ் ஏலக்காய் மலைகள் அப்படின்னு இருக்கு பேர். இந்த இடத்துல ஏலக்காய் ரொம்ப ஃபேமஸாக அதனால பேர் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ப்ளஸ் பெப்பர் காஃபி எல்லாம் விலைதான். உங்களுக்கு தமிழ்நாட்டில் காஃபி விளையாத ஒரே ஒரு இடம் என்னன்னா காடமம் ஹில்ஸ். ஏலக்காய் மலைகள்ல காஃபியும் போடுறாங்க. ஸோ இந்த ஏலக்காய் மலைகள் சுற்றி என்ன இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆனைமலை, பழனிமலை, வருஷநாடு மலை, ஆண்டிப்பட்டி மலை, இது சரௌண்டிங் பண்ண ஏரியாவில் இந்த காடமம் ஹில்ஸ் ஏலக்காய் மலைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா. எல்லாமே ரொம்ப சூப்பரான ஃபர்ஸ்ட் கிளாஸான ஹில் ஸ்டேஷன்ஸ் தமிழ்நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. நெக்ஸ்ட் வருஷநாடு ஆண்டிப்பட்டி மலைகள் அப்படின்னு இருக்கு பாருங்க. வருஷநாடு ஆண்டிப்பட்டி மலைகள் அப்படின்னு பாருங்க. இந்த இடம் சொல்லுவாங்க வருஷநாடு மலை, ஆண்டிப்பட்டி மலைன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஆறு இருக்கு இல்லைங்களா, வைகை ஆறு. வைகை ஆறு உற்பத்தி ஆகிற இடம் வந்து வருஷநாடு மலை அல்லது மேகமலைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல உற்பத்தி ஆகுது ஆக்சுவலா. பாருங்க இங்க என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொன்னா, வருஷநாடு மலைகள், ஆண்டிப்பட்டி மலை, மேகமலை, கழுகுமலை, அப்புறம் குரங்கணி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குரங்கணி ஹில் ஸ்டேஷன் இருக்கு ஆக்சுவலா. சுருளி வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்கு, சூப்பர் இருந்தது இடம். சுருளி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கு. கும்பக்கரை வாட்டர் ஃபால்ஸ், வைகை ரிவர் வந்து இங்கே தான் உற்பத்தி ஆகுது. அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அணில்கள் சரணாலயம் சொன்னோம் இல்லையா, அது அங்கே இருக்கு ஆக்சுவலா அந்த பகுதியெல்லாம். நெக்ஸ்ட் வந்து பொதிகை மலை. அகஸ்திய மலையில ஒரு பகுதி வந்து இந்த பகுதிக்கு பொதிகை மலை அப்படின்னு இருக்கு பேர். திருநெல்வேலியில பாட்டு வரும், பொதிகை மலை உச்சியிலேன்னு பாட்டு வரும். ஸோ பாருங்க, இது வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு ஆக்சுவலா. இந்த பொதிகை மலைக்கு சில பெயர்கள் சொல்றாங்க பாருங்க. சிவஜோதி பர்வதம் அப்படின்னு சொல்றாங்க. நார்த்ல கைலாயம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி தெற்குல வந்து ஒரு கைலாயம் சொல்றாங்க. அகஸ்திய மலை அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுக்கு பேர் வந்து தென்னகத்தின் கைலாயம்னு பேர். நார்த் இந்தியாவில வந்து கைலாயம் என்ன சொல்லுவாங்க, சிவனுடைய வீட்டை மவுண்ட் கைலாஸ் சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ அகஸ்திய மலை இருக்கு, தென்னகத்தின் கைலாயம் சொல்றாங்க. இந்த இடம் பொதிகை மலை இருக்கு இல்லைங்களா, இங்க வந்து உயிரின பல்வகைன்னு சொன்ன பயோடைவர்சிட்டி ரொம்ப ரொம்ப ரிச்சா இருக்குன்னு சொன்னோம். அதான் அகஸ்திய மலை பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இங்க வேற என்ன இருக்கு, நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, நிறைய கோவில்கள் இருக்குன்னு சொன்னாங்க. களக்காடம், முண்டந்துறை, டைகர் ரிசர்வ் இருக்காங்க, வந்து புலிகள் சரணாலயம் இருக்கு ஆக்சுவலா. இன்னும் ஒன்று கடைசி லாஸ்ட்ல வந்து மகேந்திரகிரி மலைன்னு ஒன்று இருக்கு லாஸ்ட்ல, மகேந்திரகிரி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி கன்னியாகுமரி சைட்ல இருக்கு ஆக்சுவலா. இங்க வந்து இஸ்ரோ அமைப்பு இருக்கு இல்லைங்களா, ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன், அதனுடைய ஒரு சின்ன ஃபெசிலிட்டி ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ்னா உந்து நிலையம்னு சொல்லுவாங்க. ப்ரொபல்ஷன் அப்படின்வாங்க. இந்த ராக்கெட்லாம் உந்துது இல்லையா, அந்த சென்டர் வந்து அங்கே வச்சிருக்காங்க, மகேந்திரகிரியில வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ், கிழக்கு தொடர்ச்சி மலைகள். இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்க, லிஸ்ட் தான் கேட்டாங்கன்னா படிக்கணும் ஃபுல்லா. பாருங்க இப்போ படிச்சது ஃபுல்லா இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை. கிழக்கு தொடர்ச்சி மலைன்னா பாருங்க இந்த பகுதியில் இப்படி வந்து சேருது அப்படின்னு அர்த்தம். ஸோ கிழக்கு தொடர்ச்சி மலை எப்படி இருக்குது, டிஸ்கண்டினியூஸ்ன்னு சொல்லி ஃபர்ஸ்டே படித்தோம். மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியான மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியற்ற மலைகள் சொல்லி பார்த்தோம் ஆக்சுவலா. அதே மாதிரி இர்ரெகுலர் அப்படின்னு சொல்லுங்க, ஷேப் ஃபேஸ் வந்து ஆவரேஜ் ஹைட் வந்து இது கம்மி ஆக்சுவலா, ஒரு 600-700 மீட்டர்ஸ் அவ்வளோதான் சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன படிக்கிறோம் பாருங்க, ஜவ்வாது மலைகள். ஃபர்ஸ்ட் என்ன படிக்கிறோம், இந்த இடம் பாருங்க, ஜவ்வாது மலைகள் சொல்றாங்க. ஜவ்வாது மலை, ஜவ்வாது மலைன்றது என்னது, திருவண்ணாமலை, வேலூர் ரெண்டுக்கு சென்டர்ல இருக்கிற மலைகளுக்கு ஜவ்வாது மலைகள் அப்படின்னு பேர். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க அமிர்தி காடுகள்னு ஒன்று, கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க பாருங்க, அமிர்தி ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த அமிர்தி காடுகள் அப்படின்றதுல வந்து சந்தன மரம் கிடைக்குதான், ரொம்ப 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 ஹை குவாலிட்டியா அங்கே மட்டும்தான் கிடைக்குதாங்க. ரேரஸ்ட் ஹை குவாலிட்டி சாண்டல்வுட் இந்த அமிர்தி ஃபாரஸ்ட்ல கிடைக்குதான் பாருங்க. இந்த இடத்துல ஜவ்வாது ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. திருவண்ணாமலை இப்படி வரும் ரோடு, இந்த பக்கம் மெட்ராஸ் போவோம், இடையில இருக்கக்கூடிய காடு ஜவ்வாது மலைகள் அப்படின்னு பேர். இந்த மலையை பத்தி சொல்ல ஜவ்வாது மலை, அதுக்கு மேல இன்னொரு மலை இருக்கு ஆக்சுவலா, ஏலகிரி மலைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா, ஏலகிரி ஹில்ஸ்ன்னு சொல்லி பேர். 14 ஹேர் பின் பென்ஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்துல அந்த பேராகிளைடிங்னு சொல்லுவாங்கல்ல, மலை மேல இருந்து கிளைட் ஆகி பறப்பாங்க தெரியுமா, பேராகிளைடிங்னு அதுக்கு பேர். தமிழ்நாட்டில் அந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. அதாவது காற்றோட்ட திசை அதுக்கு கரெக்டாக இருக்கணுமா, அந்த இடத்துல மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏலகிரி ஏதோ ஹில் ஸ்டேஷன் ஆக்சுவலா, திருப்பத்தூர் வாணியம்பாடி பக்கத்துல இருக்கு. ஸோ இந்த ஜவ்வாது மலையில வேற என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஹையஸ்ட் பீக் பேர் மேல்பட்டு, ஜவ்வாது மலையுடைய உயர் சிகரம் பெற்ற மேல்பட்டு. இங்க காமனூர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஆசியாவிலே மிகப்பெரிய தொலைநோக்கி, டெலிஸ்கோப்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து வச்சிருக்கிறாங்க. ஆசியாவிலே மிகப்பெரிய தொலைநோக்கி காவனூர்.
ரெண்டாவது பாருங்க கல்வராயன் மலைகள் ஆக்சுவலா, கல்வராயன் ஹில்ஸ் அப்படின்னு இருக்கு ஆக்சுவலா. ரெண்டாவது பாருங்க எங்க இருக்குது, பாருங்க இந்த இடத்துல இருக்கு ஆக்சுவலா. இதுதான் கல்வராயன் மலைகள். விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த பக்கத்துல இருக்கு ஆக்சுவலா. அங்க லோக்கல் பீப்புள் வந்து கரலர்ஸ் அப்படின்னு இருக்காங்க, அதனால அந்த பேர் வந்து இருக்குது. இதுல வேற என்னெல்லாம் சொல்றாங்க பாருங்க ஆக்சுவலா. கல்வராயன் மலைகள்ல ஜவ்வாது மலைகள், சேர்வராயன் மலைகள், கல்வராயன் மலைகள் அப்படின்னு பக்கத்துல இருக்கு ஆக்சுவலா. இன்னொன்னு சேர்வராயன் மலைகள் பாருங்க, இது சேலம் பக்கம் ஏற்காடு இருக்கு இல்லையா, அதுக்கு சேர்வராயன் மலைகள் அப்படின்னு இருக்கு பேர். சேலம் பக்கத்துல இருக்குது. லோக்கல்ல வந்து சேர்வராயன் அந்த சாமிக்கு பேர் வந்து சேர்வராயன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுதான். அந்த ஏற்காடுல வந்து ஹையஸ்ட் பிக் சோலை காடுன்னு சொல்லுவாங்க. அந்த மலை மேல டாப்ல வந்து ஒரு சின்ன கோவில் இருக்கு, சேர்வராயன் கோவில், ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த அந்த இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. ஃபேமஸ் ஹில் ஸ்டேஷன் ஏற்காடு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஹில் ஸ்டேஷன். இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, புவர் மேன்ஸ் ஊட்டின்னு சொல்லுவாங்க. ஏழைகளின் ஊட்டி, பட்ஜெட் ரொம்ப கம்மியா போகலான்னு அர்த்தப்படுத்தி சொல்றாங்க. ஊட்டிக்கு போனா ரொம்ப லாங் ஆக்சுவலா. ஸோ இங்க வந்து 20 ஹேர்பின் பேண்ட் இருக்கு ஆக்சுவலா ஏற்காடு. ஏற்காடே ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஹையஸ்ட் பாயிண்ட் தான் சேர்வராயன் மலைகள், 1623 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலை. கொல்லிமலை எங்க இருக்கு, பச்சைமலை போயிருக்கீங்களா, இது பக்கத்துல பாத்தீங்கன்னா கொல்லிமலை இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல சேந்தமங்கலம் சொல்லுவாங்க, அதுக்கு பக்கம் இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பரா ரொம்ப அருமையா அட்டகாசமா இருக்கும் இடம். கொல்லிமலை அப்படின்னு இருக்கு பேர் ஆக்சுவலா. இந்த கொல்லிமலை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு டெத் வேலி அப்படின்னு இருக்கு பேர் ஆக்சுவலா. கொல்லி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு டெத் வேலி அப்படின்னு பேர் ஆக்சுவலா. பாருங்க இந்த ரோடு பார்த்தா தெரியுதா, இதுதான் கொல்லி ஹில்ஸ். எப்படி இருக்கு ரோடு, எக்ஸாக்ட்லி இப்படி தான் இருக்கு. மேல இப்படி 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 இருக்கு இல்லையா, எக்ஸாக்ட்லி 70 ஹேர்பின் பெண்ட். இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு இடம் வந்து கொல்லிமலை. கரெக்டா இப்படிதான் இருக்கு பாருங்க, இப்படி 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 சுத்தி சுத்தி தான் மேலே ஏறணும். வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு கீழே இருந்து பார்க்கறதுக்குன்னு சொல்லுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட், ரோட்ல நல்லா தான் இருக்கு, ரொம்ப சூப்பரா போட்டிருக்காங்க. பட் ரொம்ப இதுக்கு பேர் டெத் வேலின்னு பேர், டெத் வேலின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். பைக் ரைடர்ஸ் ரொம்ப அதிகமா வருவாங்க. ரொம்ப ஃபேமஸ் இது வந்து, அங்க போற ரூட்டே ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கொல்லிமலையில் இன்னொன்று வந்து ஆகாய கங்கை ஃபால்ஸ் ஒன்று இருக்கு. இப்போ சீசன் ஆக்சுவலா, ஆகாய கங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்கு. இந்த ஃபால்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. தர்கிதா ஃபால்ஸ் ஆக்சுவலா, ஆகாய கங்கை ஃபால்ஸ் அப்படின்னு இதுக்கு பேர் ஆக்சுவலா. ரொம்ப உயரமா, அதான் 300 மீட்டர் ஹைட்ல இருந்து தண்ணி வந்து கொட்டுது ஆக்சுவலா. ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்லி அதை சொல்லுவாங்க ஆக்சுவலா. பாருங்க கொல்லிமலையில இருக்கு ஆக்சுவலா. பாருங்க இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். பாருங்க ரொம்ப உயரமா கொட்டுது, எங்க இங்க இருக்கிறோம் அங்கிருந்து கொட்டுது. சமயத்துல கூட சேர்ந்து கல்லெல்லாம் கொட்டுவோம் மேல, தலைமையில விழுந்து இறந்துருவாங்களாம். வாரத்துக்கு 2-3 பேர் இறந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஞ்சரஸான ஸ்பாட், கீழே இறங்கி போறது ரொம்ப ரிஸ்கா இருந்ததுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொல்லிமலை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன ஒண்ணுன்னா நிறைய பேர் போகாததுனால கொஞ்சம் பியூரா இருக்கு. இந்த ஊட்டி கொடைக்கானல் அதிகமா போறாங்க, கொல்லிமலை அவ்வளவா அதிகமா போனதில்லை ஆக்சுவலா. ஸோ இந்த கொல்லிமலை இருக்கு இல்லைங்களா, இங்க ஃபேமஸான ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி இருக்கு, 300 அடி ஹைட். அடுத்து பச்சை மலை பக்கத்துல இருக்கு சொன்னாலே பாருங்க, பச்சை மலை திருச்சிக்கு பக்கம் இருக்குது. அங்க வந்து பலாப்பழம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹில்ஸ். தமிழ்நாட்டில் என்னென்ன ஹில்ஸ் இருக்கு, ஹில்ஸு ஃபால்ஸு ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லாமே. அண்டர்ஸ்டாண்ட், ஹில்ஸ் இருக்கு பிளஸ் வந்து ஃபால்ஸ். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்ன ஃபால்ஸ் இருக்கு அப்படின்னு ஞாபகம். இது படிச்சா ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம், இன்ட்ரெஸ்டடா எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஞாபகம் நல்லா இருக்கு. பிறகு கோயம்புத்தூர் இருக்கு இல்லைங்களா, அங்க என்ன மலைகள் இருக்கு, மருதமலை. எல்லா தேட்டர்லையும் போடுவாங்க மருதமலை, மாமலை, முருகையார் ஃபர்ஸ்ட் பாட்டு போடுவாங்க இல்லையா. பாட்டை கேட்டா என்ன பண்ணுங்க, முருகர் பின்னாடி அப்படியே போயிடுவீங்க, சூப்பரா இருக்கும் பாட்டு. ஸோ மருதமலை எங்க இருக்குது, கோயம்புத்தூர்ல இருக்கு ஆக்சுவலா. அடுத்து ஆனைமலை, அதுவும் கோயம்புத்தூர் சைட்ல பொள்ளாச்சி சைட்ல இருக்கு. அப்புறம் வெள்ளையங்கிரி மலைகள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, இந்த அறிவுக்கடல் ஈசோ யோகா சம்திங் சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபுல்லா அங்கதான் இருக்காங்க. தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல என்ன இருக்கு, தீர்த்தமலை. அரூர் பக்கத்துல ஒரு மலை இருக்கு, தீர்த்தமலைன்னு பேர். அதுக்கடுத்து சித்தேரி மலை, வத்தல் மலை. வத்தல் மலைன்னு ஒண்ணு புதுசா இப்ப ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ல, தருமபுரி பக்கம் இருக்கு ஆக்சுவலா. அடுத்து ஈரோடுல இருக்கிறதுக்கு சென்னிமலை சிவன்மலைன்னு பேர். சென்னிமலை சிவன்மலை. மத்தியில யார் இருந்தாங்க, சின்னமலைன்னு ஒருத்தர் இருந்தார்.
ஞாபகம் இருக்கா இல்லையா? தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலைன்னு ஒருத்தர் வந்து அங்க இருந்தார் ஆக்சுவலா. ஓகேங்களா? ஈரோடுல 2 மலை இருக்கு ஆக்சுவலா. இந்த படம் நாடோடிகள் படம் பாத்தீங்களா? அங்க கல்யாணம் பண்ணி கூட்டு போவாங்க இல்லையா? ஜெகதம் ஜெகதம் பாட்டு இருக்குல்ல, அங்க எடுத்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இது இருக்கு ஆக்சுவலா. செல்லிமலை, சிவன் மலைன்னு சொல்லுவாங்க. வேலூர்ல என்ன மலை இருக்கு அப்படின்னா ஜவ்வாது மலைகள். இப்ப பார்த்தோம் இல்லையா? ஜவ்வாது மலைகள். அடுத்து ஏலகிரி மலைகள். தமிழ்நாட்டுல ஸ்கை டைவிங் பண்ற ஒரே இடம் அந்த இடம் தான். அடுத்து ரத்தின மலைன்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. வேலூர் மாவட்டத்துல ரத்தினமலை, ரத்னகிரி ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. முருகர் கோவில் ஒன்று இருக்கு அங்க வந்து. நெக்ஸ்ட் நாமக்கல். நாமக்கல்ல தான் என்ன பார்த்தோம்? கொல்லிமலைகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல என்ன இருக்குது? சேர்வராயன் மலைகள் இருக்குன்னு பார்த்தோம். கஞ்சமலையில இரும்பு கிடைக்குதுன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? மேக்னடைட் கிடைக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? இன்னொன்று சுண்ணாம்பு மலை அப்படின்னு ஒன்று இருக்கு. விழுப்புரத்துல வந்து கல்வராயன் மலைகள், அடுத்து செஞ்சி மலைகள். இந்த கல்வராயன் மலை இருக்கு இல்லையா? இது வந்து டூரிஸ்ட் டெவலப் பண்றதா இப்ப கவர்மெண்ட்ல போனவங்க சொல்லியிருக்காங்க. அந்த இடத்த டெவலப் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பெரம்பலூர்ல வந்து பச்சை மலை. திருச்சி பெரம்பலூர் அந்த பக்கத்துல பச்சை மலைன்னு இருக்கு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரே ஒரு மலை வந்து மருந்துவாழ் மலை. வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த எண்ட்ல இருக்கு ஆக்சுவலா. அடுத்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல மகேந்திரகிரி மலை, அகஸ்தியர் மலை அப்படின்னு இருக்கு ஆக்சுவலா. மகேந்திரகிரி மலை, அகஸ்தியர் மலைன்னு. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒன்று இருக்குன்னு சொன்னேன். என்னது? மேலகிரி மலைகள். இது ஒரு டைம் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. எங்கடா இருக்குன்னு பார்த்தா கிருஷ்ணகிரி மேல மேடேறி வரீங்க இல்லையா? அந்த மலையை சொல்றாங்க மேலகிரி மலையா. மேலுமலைன்னு ஒரு ஊர் இருக்காங்க, அதை மேலகிரி ஹில்ஸ் சொல்லி மேப்ல கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா. ஸோ இது வந்து இப்ப மலைகள் பார்த்தோம். மலைகளுக்கு அடுத்து என்ன பார்க்கணும்னா பீடபூமிகள். பிளைன்ஸுக்கும் மவுண்டன்ஸுக்கும் இடையில இருக்கிறதுக்கு பேர் வந்து பீடபூமிகள். எவ்வளவு ஹைட் சொல்லியிருக்கோம்? ஒரு 300, 400, 500 மீட்டர்ஸ் ஹைட் சொல்லியிருக்கோம். ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா பாராமஹால் பிளாட்டோ, தர்மபுரி இருக்கு இல்லைங்களா? கிருஷ்ணகிரி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா? இந்த பகுதிக்கு சொல்றாங்க பாராமஹால் பீடபூமி அப்படின்னு அதுக்கு பேரு. இன்னொன்னு கோயம்புத்தூர் பீடபூமின்னு சொல்றாங்க இந்த பகுதியை. அடுத்து மதுரை பீடபூமின்னு சொல்லி பிரிச்சு படிக்கிறாங்க. இந்த மதுரை இருக்கு இல்லைங்களா? இந்த மதுரை பீடபூமியில தான் வந்து வைகை, தாமிரபரணி அந்த ரிவர்ஸ் எல்லாம் ரன் ஆகுது சொல்றாங்க. ஸோ இதுல கடைசியில பாத்தீங்கன்னா இந்த பிளெயின்ஸ் ஏரியா என்ன சொல்றாங்க? சமவெளி பகுதின்னு சொன்னாலே இந்த பக்கத்துல சமவெளி பகுதியில வந்து ஃபர்ஸ்ட் இன்லேண்ட் பிளெயின்ஸ் சொல்றாங்க. அதாவது ஆற்று சமவெளி பகுதிகள். தமிழ்நாட்டுல என்ன சொல்லியிருக்கிற? 5 ஆறு மெயின் ஆறு. கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. பிறகு ஒன்று பாலாறு, இன்னொன்று தென்பெண்ணை ஆறு, இன்னொன்று காவிரி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க வைகை ரிவர். பிறகு இது வந்து வைகை பெரிய ஆறு. கடைசியில் வந்து தாமிரபரணி. மற்ற சின்ன சின்ன ஆறுகள் இருக்கு ஆக்சுவலா. சரிங்களா? ஆறுகள் நிறைய ஆறுகள் இருக்கு. இது எப்படி சொல்றாங்க? மொத்தம் 5 ஆறுகள். டைரக்ஷன் பார்த்துக்கோங்க. இந்த அதில் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கோஸ்டல் பிளேன்ஸ்னா கடற்கரை ஓரத்தில் பாருங்க இந்த பகுதி ஈஸ்ட் கோஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, கிழக்கு கடற்கரை சாலைன்னு சொல்றாங்க. மெட்ராஸ் டு கன்னியாகுமரி ஈஸ்ட் கோஸ்ட் ரோடுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட வெஸ்ட் கோஸ்ட் படிச்சோம் இல்லையா? இந்த பக்கம் மேற்கு கடற்கரைன்னு சொல்லி, அதை விட கிழக்கு கடற்கரை வந்து நல்ல வைடா அகலமா பிளாட்டா இருக்கும். சில இடத்துல வந்து 80 கிலோமீட்டர் அகலமா. தூத்துக்குடி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல தேரி மணல் குன்றுகள், ஒரு சின்ன சின்ன டியூன்ஸ் மணல் குன்று மாதிரி இருக்கும், அதுக்கு தேரி அப்படின்னு இருக்கு பேர். அதே மாதிரி மன்னார் வளைகுடான்னு சொன்னோம் இல்லையா? பாருங்க இந்த இடத்துல மன்னார் வளைகுடான்னு இதுக்கு பேர் ஆக்சுவலா. இங்க வந்து பவளப்பாறைகள் இருக்கான், கோரல் ராக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் பீச்சஸ்ல வந்து மெரினா பீச் மெட்ராஸ்ல இருக்கு இல்லையா? உலகத்திலேயே வந்து 2வது பெரிய பீச் வந்து மெரினா பீச். அந்த மெரினா பீச் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அகலங்க பாருங்க, 1 கிலோமீட்டர் அகலம். எவ்வளவு நீளம் தெரியுமா? 13 கிலோமீட்டர் நீளம். பீச் வேற எங்கேயுமே அந்த மாதிரி இல்லை வேர்ல்டுல. அது என்னன்னா எல்லா இடத்துலயுமே அங்கே 7-8 பீச் இருக்கு ஆக்சுவலா. உலகத்துல 2வது பெரிய பீச் வந்து மெரினா பீச். அதுக்கப்புறம் மெட்ராஸ்ல இன்னொரு பீச் இருக்கு ஆக்சுவலா, எலியட் பீச் அல்லது பெசன்ட் நகர் பீச்னு சொல்லுவாங்க. மெட்ராஸ்ல ஃபிலிம்ஸ்ல ஃபுல்லா எடுத்திருப்பாங்க. அப்புறம் கன்னியாகுமரியில வந்து சில்வர் பீச், கோவளம் பீச் அப்படின்னு இருக்கு. ராமேஸ்வரத்துல அமைதியா இருக்குமா பீச் வந்து. அந்த பீச்னு சொல்றோம் இல்லையா? சூப்பரா இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். மெட்ராஸ்க்கு போயிட்டீங்களா இல்லையா? பீச் ஓரத்துல ஃபுல்லா ரிசார்ட்ஸ், ஹெவி காசு. சூப்பரா இருக்கும். ரூம் அப்படியே ரிசார்ட் இருக்கும், ரிசார்ட் ஓரத்துல கடல் இருக்கும். மிட் நைட் எல்லாம் கூட கடல்ல கால் நினைக்கலாம், அந்த அளவுக்குலாம் சூப்பரா இருக்கும். ஃபுல்லாவே கோஸ்ட் ஃபுல்லாவே இந்த பக்கம் ஃபுல்லாவே நம்மளுக்கு ரிசார்ட்ஸ் இருக்கு நிறைய இடத்துல வந்து. மேஜர் ஐலண்ட்ஸ் தீவுகள். தமிழ்நாட்டுக்குரிய சில தீவுகள் என்னென்ன சொல்றாங்க பாருங்க. பாம்பன் தீவு பாருங்க, தனியா இருக்கு இந்த தீவு. பாம்பன் தீவு, குருசடை, நல்லத்தனை தீவு, பள்ளிவாசல் தீவு, ஸ்ரீரங்கம் சொல்லியிருக்கோம் இல்லையா? பாருங்க காவிரியில வந்து இந்த இடத்துல ஆற்று தீவு அது ஸ்ரீரங்கம். உப்புத்தண்ணி தீவு, காட்டுப்பள்ளி தீவு, அப்புறம் கடைசியில் விவேகானந்தர் பாறை இங்க இருக்கு கொஞ்சம் சின்னதா. கன்னியாகுமரியில வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குல்ல கடல்ல, அதையெல்லாம் தீவன் மீன் பண்ணி சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீவுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேஜர் ரிவர்ஸ்.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆறுகள்லாம் என்னென்னு கேட்குறாங்க. ரிவர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் மேப் பாருங்க, மேப் பார்த்துருங்க. பாருங்க, பாலாறு சொன்னேன் இல்லையா, அங்க பாருங்க இதுதான் பாலாறு, அதனுடைய துணையாறு செய்யாறு. சரியா? பாருங்க, இங்க வந்து தென்பெண்ணை ஆறுன்னு ஒன்று ஓடுது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, மூணாவது பெரியாறு வந்து காவிரி. பாருங்க, காவிரி ஆறு கர்நாடகால இருந்து இங்க என்ட்ரா இப்படி வருதா, அப்படி வரும் பொழுது தமிழ்நாட்டுல பவானி ரிவர் ஒன்று போய் சேருது. பவானி ரிவர் இங்க உற்பத்தி ஆகுதுன்னா ஊட்டியில நீலகிரி மலைகள் இருக்கு இல்லையா, அங்க உற்பத்தியாகி இப்படி வந்து சேருது. இங்க ஒரு டேம் இருக்கு பவானி சாகர். அப்புறம் நொய்யல் ஆறுன்னு ஒரு ஆறு இருக்கு ஆக்சுவலா, இங்க உற்பத்தியாகி இப்படி போய் சேருது. இந்த நொய்யல் ஆறு வந்து கோயம்புத்தூர் சிட்டியும் திருப்பூர் 2 நகரங்கள் அந்த ஆத்துங்கரையில இருக்குது. அப்புறம் இன்னொன்று அமராவதி ரிவர் இங்கே ஒன்று வருது ஆனைமலை பகுதியில், இங்கிருந்து போகுது. இதெல்லாம் சேர்ந்து கலக்குதுங்க. அப்புறம் கலந்து கரூர் கிட்ட போகும் பொழுது அகண்ட காவிரின்னு சொல்லி பயங்கர பெருசா உள்ளோடு எடுத்துட்டு போகுது ஆக்சுவலா. திருச்சி கிட்ட என்டர் ஆகும் பொழுது இந்த இடத்துல முக்கொம்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த இடத்துல 2ஆ பிரிஞ்சு திருப்பி கூடுது. அந்த 2ஆ பிரிஞ்சு கூடும்போது சென்ட்ரல் இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்ரீரங்கம் தீவு. அந்த திரும்பி கூடுது இல்லையா, கூடுற இடத்துலதான் கல்லணை கட்டியிருக்காரு. கரிகால சோழன் வந்து கல்லணை வந்து கட்டியிருக்காரு. அந்த வாட்டரை வந்து 6-7 சேனலை பிரிச்சு அந்த பக்கம் ஃபுல்லா பாருங்க. பாருங்க, டெல்டான்னு சொல்லுவாங்க. 7-8 இங்க சும்மா 5-6 போட்டிருக்காங்க. ஒரு 10-15 ரிவர் மாதிரி பிரிஞ்சு அந்த பக்கம் ஃபுல்லா வந்து போகுது. ஸோ இந்த பகுதி ஃபுல்லா அந்த வளமான வண்டல்மெண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வெள்ளாறு, மணிமுத்தாறு, இங்க வைகை ரிவர்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா, வைகை டேம் இருக்கு ஆக்சுவலா. அடுத்து குண்டாறுன்னு சொல்லுவாங்க இங்க. அடுத்து வைப்பாறுன்னு ஒரு ஆறு இருக்கு. கடைசியில இங்க வந்து பாத்தீங்கன்னா தாமிரபரணி ஆறு, அதனுடைய ரிவர் வந்து சித்தாறுன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஃபுல் ப்ரொஃபைல் வந்து தெரிஞ்சிருக்கணும், எக்ஸாம் கேட்பாங்க. பாருங்க, சொல்றேன் இல்லையா, தமிழ்நாடு ரிவர்ஸ் என்ன இருக்குது, தாமிரபரணி ரிவர் மட்டும்தான் பெரனியல் ரிவர்னு சொல்றோம். அதாவது வற்றாத ஜீவன் நதி எதுன்னா தாமிரபரணி. ஏன் அப்படின்னா எல்லா சீசன்லயுமே மழை வர இருக்கு. 3 சீசன் சொல்லியிருக்கிறோம். சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன், சைக்ளோனிக் ரெயின்ஃபால். 3லயும் மழை வர்ற மாதிரி அது இருக்கு ஆக்சுவலா தமிழ்நாட்டில் மொத்தம் 34 ரிவர்ஸ் இருக்கான். எல்லா ரிவர்ஸும் சேர்த்து 34 ஆறுகள் இருக்குது. ஆனா அதையெல்லாம் சேர்த்து 17ஆ கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்டா பிரிச்சிருக்காங்கன்னு. அந்த மாதிரி 17 ரிவர் பேசின்ஸ் சொல்லுவாங்க, வச்சுக்கோங்க. 17 ரிவர் பேசின்ஸ். அதே மாதிரி அக்ரோ கிளைமேட் ஜோன் சொல்லுவாங்க, 7 இருக்கு தமிழ்நாட்டில், காலநிலை மண்டலங்கன்னு சொல்லி அதை பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் காவிரி ஆறு. காவிரி ஆறு எங்க உற்பத்தி ஆகுது? கர்நாடகாவில். காவிரி ஆறு கர்நாடகாவில் வந்து உற்பத்தி ஆகுது. 1276 மீட்டர் ஹைட்ல கர்நாடகால குடகு மாவட்டம்னு ஒன்று இருக்கு. அங்க பிரம்மகிரி மலைகள் சொல்லுவாங்க, வெஸ்டர்ன் காட்ஸ், அங்க மேல உற்பத்தி ஆகுது. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, மலை மேல ஒரு சின்ன இடத்துல ஜீவநதி வந்து உற்பத்தி ஆகுது. அது கடல்ல போய் கலக்கிற இடம் எது? பூம்புகார். பாருங்க, இந்த இடத்துல ஒரு சின்ன இடமா பூம்புகார், அங்க போய் சும்மா ஒரு சின்ன ஓடை மாதிரி கடல்ல கலக்குது. காவிரி ஆறு இவ்வளவு பெரிய ஆறு ஆக்சுவலா. தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் உயிர் வந்து காவிரி ஆறு. இது தண்ணி நல்லா இருந்ததுன்னா எக்கானமி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. மொத்த நீளம் வந்து 800 கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் ஓடுறது 416 கிலோமீட்டர். இதுல வந்து ஒரு பெரிய டேம் கட்டியிருக்காங்க காவிரி ஆறுல, அது மேட்டூர் டேம் 1937ல கட்டியிருந்தாங்க. அதே மாதிரி கல்லணை வந்து கரிகால சோழன் ஸ்டார்டிங் பீரியட்லேயே, இன்ஜினியரிங் டெக்னாலஜி எதுவுமே இல்லாத பீரியட்லேயே அவர் கட்டியிருக்காரு ஆக்சுவலா. இன்னொன்று கொஸ்டின் என்ன கேட்பாங்க, எந்த ஆறு எந்த துணை ஆறு அப்படின்னா கேட்பாங்க. ஸோ காவிரியுடைய ட்ரிபியூட்டரிஸ் என்ன இருக்கு? பவானி, நொய்யல், அமராவதி, கொள்ளிடம், அதெல்லாம் வந்து காவிரியுடைய துணை ஆறுகள் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் வந்து பாலாறு. மெட்ராஸ்க்கு போகும்போது இருக்கிற ஆறு வந்து பாலாறு. ரோடு பேர்ல எல்லாம் வரும் ஆக்சுவலா. நல்லா நீங்க தமிழ்நாடு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எல்லா டீடைல்ஸுமே இருக்கு ஆக்சுவலா. லென்த் 348 கிலோமீட்டர். எங்க உற்பத்தி ஆகுதுன்னா பாருங்க, கர்நாடகாவில் நந்தி ஹில்ஸ்ல உற்பத்தி ஆகுது. பாலாறும் சரி, இதுவும் சரி. தமிழ்நாட்டில் வந்து 222 கிலோமீட்டர் ஓடுது ஆக்சுவலா. கர்நாடகாவில் கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல தலகாவராங்கிற வில்லேஜ் வந்து உற்பத்தி ஆகுது. 57% தமிழ்நாட்டில் ஓடுது, மற்ற எல்லாம் கர்நாடகா, ஆந்திராவில் ஓடுது. பாருங்க, இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் தென்பெண்ணை ஆறு இருக்கு இல்லைங்க, அது பாலாற்றுடைய துணையாறுகள் என்னன்னு கேட்டா பொன்னையாறுன்னு இருக்கு, கவுந்திய நதி, மலட்டாறு, செய்யாறு, கிளியாறு அப்படின்னு இருக்கு ஆக்சுவலா. கூவத்தூர் பக்கத்துல போய் கடலை கலக்குது. செங்கல்பட்டு பக்கத்துல கூவத்தூர் இடத்துல போய் கடலை போய் கலக்குது. இந்த பாலாறு போகுது இல்லைங்களா, அந்த பாலாறு போற வழியில என்னென்ன சிட்டிஸ் இருக்கு பாருங்களா, என்னென்ன சிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி ஊரு நகரம் என்ன சொல்றாங்க. குப்பம், சந்திரபாபு நாயுடைய தொகுதி, ஆந்திரா. சந்திரபாபு இருக்கார் இல்லையா, அவருடைய தொகுதி. அடுத்து வாணியம்பாடி, ஆம்பூர், குடியாத்தம், பள்ளிக்கொண்டா, வெள்ளூர், காட்பாடி, ஆற்காடு, வாலாஜாப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கல்பாக்கம், இந்த எல்லாமே வந்து அந்த ஆற்று கரையில இருக்கு ஆக்சுவலா. சரியா? இந்த பாலாறு ரிவர் இருக்கு, இந்த ரிவர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து மெட்ராஸ்க்கு வந்து வாட்டர் டைவர்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா பூண்டி நீர்த்தேக்கத்துக்கு டைவர்ட் பண்ணியிருக்காங்க. கொசத்தலை ஆறு கூட போய் சேருது. செம்பரபாக்கம் ஏரின்னு ஒன்று இருக்கு மெட்ராஸ்ல. இதெல்லாம் வந்து மெட்ராஸ்க்கு வாட்டர் ஃபீட் பண்ற இடம் ஆக்சுவலா.
நெக்ஸ்ட் வந்து தென்பெண்ணை ஆறு ஆக்சுவலா. நெக்ஸ்ட் தென்பெண்ணை ஆறு அப்படின்னு இருக்கு பேர் ஆக்சுவலா. தென்பெண்ணை ஆறுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தென்பெண்ணை ஆறு உற்பத்தி ஆகிற இடம் வந்து நந்தி ஹில்ஸ். அகைன் பாருங்க, இங்க இருக்கு நந்தி ஹில்ஸ். இது பாருங்க பாலாரா, இது இங்க இந்த இடத்துக்கு நந்தி ஹில்ஸ் அப்படின்னு இருக்கு பேர். கர்நாடகாவில் நந்தி ஹில்ஸ் இருக்கு ஆக்சுவலா. இது வந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் 7 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஓடுது. வங்காள விரிகுடால கலக்கிறதுக்கு முன்னால இந்த ரிவர் வந்து என்னவா போகுதுன்னா 2 ரிவரா வந்து பிரியுது ஆக்சுவலா. இங்க 2 ரிவரா பிரியுது. தென்பெண்ணை ஆறு என்னவா பிரியுதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்க வந்து கடிலம் ரிவர்னு ஒன்று இருக்கு. இங்க பிரியுது 2. கடிலம்னு ஒரு ரிவர், அடுத்து பொன்னையாறுன்னு பிரிஞ்சு போகுது. கடலூர் பக்கம் ஒன்றும், பாண்டிச்சேரி பக்கம் ஒன்றும் கடல்ல சேருது. இதனுடைய துணை ஆறுகள் என்ன இருக்குது? தென்பெண்ணை ஆற்றுடைய துணை ஆறுகள் என்ன இருக்குன்னா, சின்னாறு, மார்க்கண்டேய நதி, வாணியாறு, பாம்பாறுன்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலைக்கு போகும்பொழுது ஊத்தங்கரை இருக்கு ஆக்சுவலா. ஊத்தங்கரையில ஒரு டேம் இருக்கு, என்னது பாம்பாறு டேம்னு சொல்லுவாங்க. போற வழியில இருக்கு ஆக்சுவலா, பாம்பாறு அணைன்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஒசூர்ல என்ன டேம் இருக்கு? கிழவரப்பள்ளி டேம். இங்க கிழவரப்பள்ளி டேம் இருக்கு இல்லையா? ஓகேவா? டேம் வந்து ரொம்ப ஃபில்த்தியா இருக்கு. என்னன்னா பெங்களூர் சிட்டியுடைய அவுட்லெட்ஸ்ல அதில் சேர்றத சொல்றாங்க. கிருஷ்ணகிரி டேம், அங்கேருந்து சாத்தனூர் டேம், அது 3வதுல இருக்கு ஆக்சுவலா. நெக்ஸ்ட் வைகை ஆறு ஆக்சுவலா. வைகை ரிவர். இந்த வைகை ரிவர் இருக்கு இல்லைங்களா, நான் சொன்னேன் இல்லையா, மேகமலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அங்கே வருஷநாடு மலைகள் உற்பத்தி ஆகுது ஆக்சுவலா. 258 கிலோமீட்டர் லென்த்து. இதனுடைய துணை ஆறுகள் சுருளியாறு, மஞ்சளாறு, முல்லையாறுன்னு சொல்லுவாங்க. சிட்டிஸ் என்னன்னு சொல்றாங்க? தேனி நகரம், திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை. மதுரை தெரியும் இல்லையா? எந்த நகரம் எந்த ரிவர்ல இருக்குன்னு கேட்பாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் கேட்பாங்க. மதுரையில் இருக்கிறது வைகை ரிவர். சிவகங்கை ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் வருது ஆக்சுவலா. கடைசியில் பார்த்தீங்கன்னா கடல்ல போய் கலக்குது. பார்க் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க, அங்கே போய் கலக்குது ஆக்சுவலா. ராமநாதபுரம் பக்கத்தில் பெரிய ஏரி இருக்கான், கடல்ல ஓட்டின மாதிரி ஏரி, அதில் போய் கலக்குதுன்னு சொல்றாங்க. மிக முக்கியமான சிட்டிஸ் என்ன சொல்றாங்க? மதுரை, மானாமதுரை, பரமக்குடி, இந்த 3 நகரம் அதில் இருக்குதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து தாமிரபரணி ஆறு. சொன்னாலே லாஸ்ட்ல தாமிரபரணி ஆறுன்னு இருக்கு ஆக்சுவலா. திருநெல்வேலி தாமிரபரணி ஃபிலிம்ல வந்துருக்கு இல்லையா, தாமிரபரணி வந்து திருநெல்வேலியில ஓடுது ஆக்சுவலா. 128 கிலோமீட்டர்ஸ். எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா, பாபநாசம் டேமுக்கு மேல பொதிகை மலைங்கிற இடத்துல உற்பத்தி ஆகுது. 2 டிஸ்ட்ரிக்ட்ல போகுது ஆக்சுவலா, திருநெல்வேலி, தூத்துக்குடியில. இதனுடைய துணை ஆறுகள் என்ன சொல்றாங்க? கரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு, கண்டாறு, பச்சையாறு, ராமாறு, சித்தாறு. இந்த சித்தாறுன்னு சொல்றது சித்தாறு, அதுலதான் குற்றாலம் ஃபால்ஸ் இருக்கு. தாமிரபரணியுடைய ட்ரிபியூட்டரி சித்தாறு, அதுலதான் வந்து குற்றாலம் ஃபால்ஸ் வந்து இருக்கு ஆக்சுவலா. தமிழ்நாடு நம்மளுக்கு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு போஸ்டிங் எங்க போகணும்னு தெரியாது. இதுதான் நம்ம தமிழ்நாடு பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 8.5 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் மக்கள் வந்து. இப்போ வந்து யாரு கவர்மெண்ட் ரன் பண்றாங்க? டிஎம்கேல வந்து கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தாமிரபரணி ஆறு இருக்கு இல்லைங்களா, அந்த ஆறு உற்பத்தி ஆகிறத பத்தி அகஸ்தியர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், தமிழ் ஸ்பெஷலிஸ்ட், அவர் சம்பந்தமா சொல்லுவாங்க. இந்த ஆறு வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஆகிறது இல்லை. ட்ரை ஆகாத ஆறு என்னன்னு சொன்னோம், தாமிரபரணி ஆறு நம்ம சொல்லியிருக்கிறோம். மற்ற ரிவர்ஸ் என்னென்ன இருக்குது? வெள்ளாறுன்னு இருக்கு, சேர்வராயன் மலையில் உற்பத்தி ஆகுது. மணிமுத்தாறு, கோமதி ஆறு இருக்கு. வைப்பாறு வந்து வருஷநாடு ஹில்ஸ்ல இருக்கு. விருதுநகர்ல வந்து அர்ஜுனா ரிவர்னு ஒன்று இருக்கு. அப்புறம் கோதை ஆறுன்னு சொல்லி கன்னியாகுமரியில் ஒன்று இருக்கு, கோதை ஆறுன்னு சொல்லுவாங்க. அடுத்து வாட்டர் ஃபால்ஸ். தமிழ்நாட்டில் எங்க எந்த ரிவர்ல எந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபேமஸான வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வாட்டர் ஃபால்ஸ் பாருங்க. தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல என்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு? ஒகேனக்கல். இந்த பக்கம் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஒகேனக்கல். அந்த ஒகேனக்கலுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்தியாவின் நயாகரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப அதாவது ரொம்ப ரிவர் ரொம்ப அழகா சூப்பரா அந்த இடத்துல இருக்கு ஆக்சுவலா, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஃபால்ஸ் ரொம்ப ஃபேமஸ் அது, ஒகேனக்கல் அப்படின்னு சொல்லி பேர். நெக்ஸ்ட் வந்து நாமக்கல்ல வந்து ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. ஆனால் அதுக்கு 1600 படி கீழே இறங்கி போகணுமா. படி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து நீலகிரியில வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா, அங்க ஒரு ரிவர் இருக்கு, பைக்காரா ஃபால்ஸ் அப்படின்னு பேர். சினிமாவில் ஃபுல்லா பார்த்துருப்பீங்க ஆக்சுவலா, அதை காட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆக்சுவலா. காதலின் தீபம் ஒன்றுன்னு சொல்லிட்டு ரஜினி பாட்டில் அவரில் ஃபுல்லா அங்கே எடுத்திருக்காங்க. இன்னொன்று கேத்தரின் ஃபால்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. டால்ஃபின் நோஸ்னு ஒன்று இருக்காங்க, இந்த பார்த்தா தெரியும் கேத்தரின் ஃபால்ஸ். சேலத்தில் எங்க இருக்குதுன்னு, ஏற்காடுல வந்து ஒரே ஒரு ஃபால்ஸ் இருக்கு, கிளியூர் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் உள்ள இறங்கி போறது கொஞ்சம் டேஞ்சரஸா இருக்குன்னு சொல்லுவாங்க, ரொம்ப டேஞ்சரஸ் ஸ்பாட் அப்படின்றாங்க. விருதுநகர்ல வந்து ஐயனார் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்கு. திருப்பூர்ல வந்து திருமூர்த்தி ஃபால்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல திருமூர்த்தி ஃபால்ஸ், அந்த ஃபால்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னொன்று மங்கி ஃபால்ஸ்,
வால்பாறை இருக்கு இல்லைங்களா, அது மேலே ஏறுற இடத்துல அதுக்கு பேர் மங்கி ஃபால்ஸ். ரிவர் வந்து பியூரா இருக்கும், மேலே மலை மேலேருந்து வரும், ரொம்ப சூப்பராக இருக்கு ரிவர் வந்து. மதுரையில் ஒரே ஒரு ஃபால்ஸ் இருக்கு, குட்லாம்பட்டி ஃபால்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்புறம் கோயம்புத்தூர்ல ஃபால்ஸ் இருக்கு, வைதேகி ஃபால்ஸ், செங்கிப்பட்டி ஃபால்ஸ், அப்புறம் சிறுவாணி ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலா கேள்விப்பட்டீங்களா இல்லையா? கோவை குற்றாலம்னு அதுக்கு பேர். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல சிறுவாணின்னு ஒரு சின்ன ரிவர் ஓடுது, அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அந்த தண்ணி. கோயம்புத்தூர் டவுன் ஃபுல்லா அதை தான் குடிக்கிறாங்க ஆக்சுவலா, சிறுவாணி வாட்டர்னு சொல்லுவாங்க, அது கோவை குற்றாலம்னு பேரு. கன்னியாகுமரியில் ஒரு ரிவர் இருக்கு ஆக்சுவலா, திருப்பரப்பு ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கு பேர். ஃபிலிம்ஸ்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஃபுல்லா ஒரு பயங்கர சூப்பரா கேடாது, திருப்பரப்பு அருவின்னு அதுக்கு பேர். அதுக்கு பேர் குமரி குற்றாலம்னு பேர். அது பயங்கர சீசன். இது வந்து தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா உள்ள விட மாட்டாங்க. அந்த ரொம்ப ஃபேமஸ். இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபால்ஸ் ஆக்சுவலா. ஸோ தமிழ்நாட்டுடைய கிளைமேட் ஒன்று பார்க்கலாமா? தமிழ்நாட்டுடைய கிளைமேட் ஜோன்ஸ் என்னென்ன கிளைமேட் இருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, 4 சீசன் பார்த்தோம். அந்த 4 சீசன் அப்படியே தமிழ்நாட்டுக்கு அப்ளிகபிள். ஓகேங்களா? என்னென்னு மட்டும் நான் சொல்றேன். ஸோ தமிழ்நாடு டோட்டலாக பார்த்தீங்கன்னா எந்த ஜோன்ல வருது? தமிழ்நாட்டுடைய லொகேஷன் ஃபர்ஸ்ட் ஜோன், டாரிட் ஜோன், அதாவது வெப்பமண்டல பகுதியில் தான் ஃபர்ஸ்ட் வருது. ஆனா தமிழ்நாட்டில் வேற என்ன சொல்றாங்க? ஈஸ்ட் கோஸ்ட், வெஸ்ட் கோஸ்ட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. வெஸ்ட் கோஸ்ட்ல வெஸ்ட் மவுண்டைன் சைடுன்னு சொல்லணும். பாருங்க, கிழக்கு பகுதி மேற்கு பகுதி ரெண்டா பிரிச்சு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் கிழக்கு பகுதியில் என்ன கிளைமேட், மேற்கு பகுதியில் என்ன கிளைமேட் அப்படின்னு பார்த்தா, கிழக்கு பகுதி இருக்கு இல்லையா, அது ஃபுல்லா கடல் ஓரத்தில் இருக்கிறதுனால அதனோட இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால அதுக்கு என்ன பேரு? டிராபிக்கல் மெரிடைம் கிளைமேட்னு பேர். கடற்கரை ஓரத்துல என்ன கிளைமேட்னு சொல்றோம்? கடற்கரை ஓரத்துல என்ன இருக்கு? கடல் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. ஸோ நல்ல வாமா சூப்பர்பா, நல்ல சூப்பர்பா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் மேற்கு பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த பக்கம் மவுண்டெயினஸ் கிளைமேட்னு சொல்றாங்க, மலைப்பாங்கான கிளைமேட். ஏன்னா எல்லாமே மலைப்பகுதி, ஃபுல்லாவே மலையா இருக்கு ஆக்சுவலா. இந்த பக்கம் ஃபுல்லாவே மலைப்பகுதிகளா இருக்கு ஆக்சுவலா. பாருங்க, நீலகிரி மலை, ஆனைமலை, பழனி மலை, மிக உயரமான இடம், மரங்க அடர்த்தியா இருக்குது, அதனால சூப்பரா கூல் கிளைமேட் இருக்கும்னு சொல்றாங்க. ஹில் ஸ்டேஷன்ஸும் அங்கதான் இருக்கு ஆக்சுவலா. ஊட்டி, கொடைக்கானல் அதெல்லாம் இருக்கு இல்லையா, குன்னூர் அதெல்லாம் அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த லிஸ்ட்ல ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏகப்பட்ட ஃபால்ஸ் இருக்கு இது. பாருங்க, இது ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயே ஒரு ஃபால்ஸ் இருக்கு, ஜலகம்பாறை ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்க ஏற்காடு ஏலகிரி பக்கம் இருக்கு ஆக்சுவலா. பாருங்க, ஒகேனக்கல் ஃபால்ஸ், இங்க சேர்வராயன் மலையில கிளியூர் ஃபால்ஸ், ஆகாய நீர்வீழ்ச்சி சொன்னோம் இல்லையா, அங்க 7 ஃபால்ஸ் இருக்கு. கொல்லிமலையில 7 ஃபால்ஸ், சின்ன சின்ன ஃபால்ஸ். அப்படிங்க ஊட்டியில பைக்காரா ஃபால்ஸ், பவானியில கொடிவேரி ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொடிவேரி அணைன்னு சொல்லுவாங்க, ஊட்டிக்கு போற வழியில ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க, இங்க சிறுவாணி ஃபால்ஸ், ஊட்டியில வந்து 2 ஃபால்ஸ், பைக்காரா ஃபால்ஸ், கேத்ரின் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க இந்த ஃபால்ஸ் லிஸ்ட் ஃபுல்லா இதை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் ஃபால்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து 4 சீசன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? நம்ம ஏற்கனவே இந்தியன் ஜியோகிராஃபியில படித்தோம் இல்லையா, அதே தான் சீசன்ஸ் இங்கேயும். 4 சீசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்னென்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் சீசன். அங்கே என்ன பார்த்தோம்? வின்டர் சீசன் எதை காசு பண்ணுது, என்ன டேட்ல காசு பண்ணுது மேடம் சொல்லுங்க பார்க்கலாம். வின்டர் சீசன் எப்போ காசு ஆகுது? ஆக்சுவலாக எந்த டேட்ல சன்னுடைய பொசிஷன் மாறுதுன்னு படித்தோம். ஆக்சுவலாக இருக்கு பாருங்க, வின்டர் சீசன் காஸ் பண்றதுக்கு சன்னுடைய பொசிஷன் மாறுதுன்னு சொன்னோம். இந்த டேட் ஞாபகம் இருக்கா? வின்டர் சால்ஸ்டைஸ். வின்டர் சால்ஸ்டைஸ்னு சொன்னோம் இல்லையா, டிசம்பர் 22. டிசம்பர் 22. ஆமா பாருங்க, நம்ம இப்ப வின்டர் சீசன் சொல்லி போட்டிருக்கோம். ஸோ வின்டர் டைம் ஆக்சுவலா, வின்டர் டைம்ல டிசம்பர் 22ஆம் தேதி சன்னுடைய பொசிஷன் மாறுதுன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. சன்னுடைய பொசிஷன் எங்க போகுது? டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் மேல போகுது. அதனால அங்க வந்து சன்லைட் இருக்கும், நார்த் சைட்ல நம்மளுக்கு சன்லைட் இருக்கு, அதனால வின்டர்னு சொன்னோம். தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க வின்டர் சீசன்ல நீலகிரி மலை இருக்கு இல்லைங்களா, அந்த பள்ளத்தாக்குல சில இடங்கள்ல வந்து ரொம்ப லோயஸ்ட் டெம்பரேச்சர் 5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுமா டிசம்பர் மாசத்துல. ஓகேங்களா? ஏற்கனவே சீசன் வின்டர். அந்த பள்ளத்தாக்குனா என்ன அர்த்தம்? சூரிய ஒளி படாம ரொம்ப ஃப்ரோசன் கண்டிஷன் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் சம்மர் சீசன் என்ன சொன்னோம்? மார்ச் 21 சன்னுடைய பொசிஷன் மாறுதுன்னு சொன்னோம். மார்ச் 21ஆம் தேதி ஸ்ப்ரிங் சீசன், வசந்த காலம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சொன்னோம். சரிங்களா? அப்போ வந்து தமிழ்நாட்டில் பாருங்க எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னா, மார்ச்ல இருந்து டெம்பரேச்சர் அதிகமாக ஆரம்பிக்கும். ஒரு 30 டிகிரி செல்சியஸ் 40 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கும் ஆக்சுவலா. வந்து கோடை காலத்துல வர்ற மழைக்கு என்ன மழைன்னு சொல்லி படிச்சோம்? நம்ம கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால்னு படிச்சோம், வெப்ப சலன மழை அப்படின்னு சொல்லி படிச்சோம். இன்னொன்னு ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன் அடுத்த சீசன் வருது இல்லையா,
அதுக்கு முன்னால மே மாசத்துல வர்றதுக்கு பேர் வந்து என்ன சொல்றோம் நம்ம ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ், முன் பருவமழை அப்படின்னு அதுக்கு பேர். அதுக்கடுத்து 3வது சீசன் தான் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன். இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குது ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும். சவுத் வெஸ்ட் மான்சூன்னாக்க தென்மேற்கு பருவக்காற்று காலம். பாருங்க இது சீசன் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆக்சுவலா. ஜூன் 21 சண்டே கொஸ்டின் மார்க் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன சீசன் பார்த்தோம் நம்ம வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன், அதாவது 4வது சீசன். நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் சன்னுடைய பொசிஷன் எங்கே போகுதுன்னு பார்த்தோம். அப்போ செப்டம்பர் 23 ஈக்வட்டார். அதுக்கு பேர் ஆட்டம்னல் ஈக்வினாக்ஸ் அப்படின்னு பேர். இலையுதிர்கால சம இரவு சம பகல் நாள் அப்படின்னு அதுக்கு பேர். இலையுதிர்கால சம இரவு சம பகல் நாள் அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. ஆட்டம்னல் ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஸோ இந்த சமயத்துல வந்து பாருங்க இந்த பக்கம் வந்து காத்தடிக்குன்னு சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டுல வந்து கடற்கரையோர மாவட்டங்கள் மொத்தம் 14 கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கடல் ஓரத்துல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து பார்த்தோம் 14 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல 2வது சீசன்ல, அதாவது அக்டோபர் நவம்பர் மாசத்துல தமிழ்நாட்டுக்கு அதிகமான மழை வரும்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா? அதிகமான மழை தமிழ்நாட்டுக்கு வருது 2வது சீசன், ரிவர் சீசன் சொல்லியிருக்கோம் நம்ம வந்து. ஸோ தமிழ்நாட்டில் அப்படி வருது. இப்படி வரும் பொழுதுதான் புயல் உருவாகுதுன்னு சொன்னோம். வங்காள விரிகுடால புயல் உருவாகும் கரெக்டாக நவம்பர் டிசம்பர்ல. போன வருஷம் வந்து 2024 ஃபெங்கல் புயல் அப்படின்னு உருவாச்சு. பயங்கர டேமேஜ் காஸ் பண்ணுச்சு ஃபெங்கல் புயல். சரிங்களா? அந்த தென்பெண்ணை ஆறுன்னு சொன்னோம் இல்லையா, அது ஃபுல்லாக பயங்கரமாக அடிச்சு வில்லேஜஸ்ல எல்லாம் வந்து இது இடுப்பளவுக்கு தண்ணி வந்தது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டேமேஜ் காஸ் ஆச்சு. ரிவர் ஸ்வெல்லிங்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆறு லோட் ஆகி பக்கத்துல எல்லா வில்லேஜ்குள்ள தண்ணி போய் ரொம்ப டேமேஜ் காஸ் பண்ணோம். கரெக்டாக வந்து நவம்பர் டிசம்பர்ல கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல புயல் வந்து உருவாகும். தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் மேனேஜபிளா இருக்காது.